வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றுடன் 583 நாட்களாகிறது. இந்நிலையில் கடந்த 3, 4 நாட்களாக பல்வேறு நிகழ்வுகள் நடந்துள்ளன. அதில் குறிப்பாக நாம் கடந்த காணொளியில் ஏற்கனவே கூறியிருந்ததைப் போல, ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடந்து முடிந்திருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து நேற்று, அதாவது மே 12ஆம் தேதி ஐடிஎஃப்பில் பணியாற்றி அக்டோபர் 7 அன்று கைது செய்யப்பட்ட அமெரிக்காவைச் சேர்ந்த பிரஜை ஒருவரை அல்-காசம் பிரிகேட் ஹமாஸ் தரப்பு விடுவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் பாலஸ்தீனில் இரவு 7:20 மே 13ஆம் தேதி. தற்போது சவுதி அரேபியாவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உள்ளார். மிக குறிப்பாக கவனிக்கத்தக்க 2, 3 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. அவர் 2ஆம் முறை அதிபராக பதவியேற்ற பிறகு அவர் பயணிக்கும் முதல் வெளிநாட்டு பயணம் சவுதி அரேபியா, அதாவது மேற்காசியா என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அதனைத் தொடர்ந்து பல நிகழ்வுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அடுத்தடுத்த அறிவிப்புகள் வரலாம் என்று. சற்று முன்பு அதில் குறிப்பாக ஒரு விடயத்தை நாம் கவனிக்கலாம். சிரியாவின் அல் கொய்தா தரப்பை தற்போது அதிபராக வைத்துள்ளார்கள். அந்த குறிப்பிட்ட முன்னாள் அல் கொய்தா தீவிரவாதியான அல் ஜுலானியை நாளை அவர்கள் சந்திக்க வைக்க இருக்கிறார்கள். ட்ரம்ப் மற்றும் அல் ஜுலானியை சவுதி அரேபியாவில். இப்படி பல நிகழ்வுகள் உள்ளன. ஒவ்வொன்றாக நாம் பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஒவ்வொன்றாக பேசுவோம். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த இதுல நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. இதுல மிக முக்கியமா நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி அந்த நின்னு போயிருந்த பேச்சுவார்த்தை திரும்ப நடந்து முடிஞ்சிருக்குது. ஈரான் மற்றும் அமெரிக்கா தரப்புல. அங்க என்ன நடந்துச்சு? அதனுடைய என்ன டெவலப்மெண்ட் நம்ம பார்க்கலாம்? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னன்னா அந்த பேச்சுவார்த்தை வந்து அ கிளாசிஃபைடான பேச்சுவார்த்தை தான். அதுல என்னென்ன வச்சிருக்காங்க என்னங்கிறது யாருக்குமே தெரியல. ஈரான் தரப்புல இருந்து அத பத்தி பேசும்போது நேத்து முந்தின நாள் நினைக்கிறேன். முந்தின நாள் நடந்த அந்த கூட்டத்துல பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஈரானியன் தரப்புல இருந்து என்ன தகவல் சொன்னாங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தை கடந்த கடந்த கட்ட பேச்சுவார்த்தைகள கடந்து இது வந்து ஒரு 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 முக்கியமான கட்டத்துக்கு எட்டியிருக்கு. ரொம்ப சீரியஸான பேச்சுவார்த்தையா மாறியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு வந்து வெளியுறவுத்துறையிலிருந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறையிலிருந்து அ தகவல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த என்ரிச்மென்ட் புரோகிராம இடைக்காலமா நாங்க வந்து நிறுத்துறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டீவ் விட்காஃப் குடுத்த இன்டர்வியூல அவர் என்ன சொன்னாருன்னா, ஈரான் என்ரிச் பண்றத நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். அது எங்களுடைய ரெட் லைன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது ஈரானுடைய சாவரின் உரிமைங்கிறத ஈரான் தரப்பு மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தியிருந்தது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தை வந்து நடக்கிற இந்த காலகட்டத்துல நாங்க வந்து டெம்பரரியா இத வந்து என்ரிச் பண்றத ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சோ இது ஒரு ஈரான் தரப்புல இருந்து அவங்க வந்து சில காம்ப்ரமைஸ் பண்றாங்கங்கிறத அவங்க காட்டுறாங்க மேற்கத்திய தரப்புக்கு. சோ அமெரிக்கா இத பாசிட்டிவா எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இந்த மாற்றங்களை வந்து அவங்க பண்றாங்க. சோ இத வந்து மேற்கத்திய தரப்பு எப்படி அணுகுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதே நேரத்துல இன்னொரு மிக முக்கியமான தகவல் இன்னைக்கு வந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறையில இருந்து வந்திருக்கிற செய்தி என்னன்னா, அதுவும் குறிப்பா வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி வந்து அதை சொல்லியிருக்கிறாரு. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல 3 நாடுகள் இந்த இந்த ஒப்பந்தத்துக்குள்ள இருந்தாங்க. கடந்த ஒப்பந்தத்துல. அந்த ஜேசிபிஓஏ அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்துல ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து 3 நாடுகள் இருந்தாங்க. அது என்னன்னா யாருக்கும் யாருக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம்னா, ஈரானுக்கும் யுனைடெட் நேஷன்ஸினுடைய பாதுகாப்பு அவைக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம். யுனைடெட் நேஷன்ஸினுடைய பாதுகாப்பு அவையில 5 நாடுகள் இருக்கு. அந்த 5 நாடுகளுக்கும் ஈரானுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம். அந்த 5 நாடுகளை தவிர்த்த ஒரு நாடுன்னா அது வந்து ஜெர்மனி. அதான் 5+1 அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்துல 6 நாடுகள் சேர்ந்த ஒப்பந்தம் தான் அந்த ஒப்பந்தம்.
6 நாடுகளுக்கும் ஈரானுக்கும் ஏற்படுத்தின ஒப்பந்தம். ஸோ இதுல 3 நாடுகள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள். ஏன்னா யுனைடெட் நேஷன்ஸினுடைய செக்யூரிட்டி கவுன்சில்ல இருக்கக்கூடிய 2 நாடுகள்ல ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரான்ஸ், யுனைடெட் யுனைடெட் கிங்டம். ஸோ இப்ப இந்த 2 நாடுகளை தவிர்த்த ஒரு நாடுன்னா ஜெர்மனி இதுல இணைக்கப்பட்டிருந்தது இந்த ஒப்பந்தத்துல. இப்ப அந்த இப்ப பழைய ஒப்பந்தம், அதாவது ஜேசிபிஓ ஏற்கனவே ஒபாமா காலத்துல ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒப்பந்தங்கிறது காலாவதி ஆகுது. அதோட 10 ஆண்டு காலம்ங்கிறது முடிவுக்கு வருது. அதற்கு இடையில தான் ட்ரம்ப் 2018 அந்த ஒப்பந்தத்தை முடிச்சது. அவர் அதுல இருந்து வெளியேறிட்டாரு. மற்ற நாடுகள் எல்லாமே அந்த ஒப்பந்தத்தை கீப் அப் பண்ணியிருக்கணும். அதுல ரஷ்யாவும் சைனாவும் அந்த ஒப்பந்தத்தை அப்படியே கீப் அப் பண்றாங்க. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அமெரிக்காவினுடைய பாலிசி டிசிஷனுக்காக இவங்க அதை காப்பாத்தல. ஏன்னா இதுல எந்த பார்ட்டி வெளியேறினாங்கன்னா அமெரிக்கா தான் இந்த ஒப்பந்தம் சரியான ஒப்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியேறிடுச்சு. ஈரான் வெளியேறல அந்த ஒப்பந்தத்தில இருந்து. இப்ப அமெரிக்கா வெளியேறிடுச்சுன்னா மற்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து அந்த ஒப்பந்தத்தை பாதுகாக்கணும். ஆனா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்காவினுடைய அழுத்தத்துக்கு கட்டுப்பட்டு பொருளாதார தடைகளை ஈரானுக்கு எதிராக விதிச்சாங்க. ஸோ அது பண்ணக்கூடாது, ஆனா பண்ணாங்க. இப்ப ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல வெளியுறவுத்துறைங்கிறது கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை திட்டங்கள் என்னவோ அதை கூட ஒன்றி போனதுதான். ஏன்னா அவங்க வேசல்ஸா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு சுயாதீனமான வெளியுறவுத்துறை கொள்கைங்கிறது இல்லாம இருக்கு. அதனுடைய விளைவா அவங்க அமெரிக்கா கூட சேர்ந்துக்கிட்டு சாங்ஷன்ஸ் இவங்களுக்கு எதிராக போட்டிருக்காங்க. இப்போ அது இப்போ காலாவதி ஆகும்போது அதுல இருக்கிற ப்ரொவிஷன் என்ன சொல்லுதுன்னா, ஜெசிபிஓல இருக்கிற அந்த ப்ரொவிஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஒப்பந்தம் காலாவதியாகி ரினியூவல் செய்யப்படலைன்னா ஸ்னாப்பேக் சாங்ஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சரத்து அதுல இருக்கு. இந்த ஸ்னாப்பேக் சாங்ஷன் என்னன்னா, இந்த ஜேசிபிஓ ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடி, அதாவது இதுல இருந்து விலகி போய் இது கண்டினியூ ஆகல இந்த ஒப்பந்தம் அப்படின்னா மீண்டும் ஈரானுக்கு எதிரான தடைகளை விதிக்கலாம். ஸோ அதுதான் இந்த ப்ரொவிஷன் கொடுக்குது. அந்த ப்ரொவிஷன் பிரகாரம் அவங்க ஸ்னாப்பேக் சாங்ஷனுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள். ஏன்னா அமெரிக்கா ஆல்ரெடி இதுல இருந்து வெளியேறிட்டதுனால அது மீண்டும் சாங்ஷன்ஸை போட்டுருச்சு, தடைகளை, பொருளாதார தடைகளை. இப்ப ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் அந்த லைன்ல போறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. ஏற்கனவே அவங்க போட்டிருக்கிறாங்க. பட் ஆனா முழுமையான பொருளாதார தடையை விதிக்க போறதா, ஸ்னாப்பேக் சாங்ஷனை நாங்க போட போறதா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை தான் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளினுடைய கிரெடிபிலிட்டியை அவங்க அழிக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய ஃபாரின் பாலிசிக்கு ஏத்த மாதிரி தங்களுடைய பாலிசியை அவங்க மாத்திக்கிறாங்க. அவங்களுக்குன்னு சுயாதீனமான பாலிசி இல்ல. இப்படி போறதுங்கிறது அவங்களுடைய அதாவது மேற்காசியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய டிப்ளமேட்டிக் உறவுகள்ல மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும். அதற்கான பதிலடிகளை ஈரான் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத அவரு இன்னைக்கு எச்சரிக்கையா சொல்லி இருக்கிறாரு. ஸோ இது இந்த ஸ்னாப்பேக் வருது. ஸோ அதே போல இப்ப அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை இப்போ கிரிட்டிக்கலான கட்டத்துக்கு வந்திருக்கு. இப்ப அடுத்த பேச்சுவார்த்தை அவங்க எப்பன்னு இன்னும் சொல்லல, ஆனா சீக்கிரமா நடக்குங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தளவுல நமக்கு இருக்கிற அப்டேட் சொல்ல. ஓகே ஓகே தோழர். இப்ப அதுக்கடுத்து அப்படியே அடுத்து இந்த ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டு நம்ம முன்னாடியே பேசணும். நேரடியா ஹமாஸ் தரப்பும் அமெரிக்காவும் பேசுறாங்க அப்படின்னு. அதுக்குள்ள பூந்து அதை சபட்டாச்சு பண்ணது இஸ்ரேல். அதை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இப்ப அதே போல ஒன்று நடத்தி அதே போல இஸ்ரேலும் அதுக்கான பெரும் முயற்சி எடுத்திருக்குது, இதை உடச்சு விட்டுறணும் இந்த பேச்சுவார்த்தையை அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி அந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட வெற்றிகரமாக நடந்துட்டதா சொல்றாங்க. நடந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தரையும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப இதுல இன்னும் ஒரு இது நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, வந்த தகவல் என்னன்னா, ஒரு நல்லெண்ண அடிப்படையில இப்போ ட்ரம்ப் மேற்காசியா வராரு. ஒரு நல்லெண்ண அடிப்படையில ஒருத்தர் ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா இப்ப பலஸ்தீன் தரப்புலயும் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கு. என்னன்னா, அட்லீஸ்ட் அமெரிக்கா அல்லது ட்ரம்பே நேரடியா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பலஸ்தீன் நாட்டை நாங்க அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தோழர்கள் இதெல்லாம் பார்த்திருப்பாங்க, என்ன நடந்திருக்கு, எது நடந்திருக்குன்னு. இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை சொல்லுங்க. இப்ப இவங்க ரிலீஸ் பண்ணது, இதுக்கு அடுத்து இது என்ன நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? இதுல என்னன்னா ஒன்னே ஒண்ணுதாங்க.
அமெரிக்கன் ஏகாதிபத்திய செயற்பாட்டில இருந்து விலகிறதுக்கு தயாரா இல்லை. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ட்ரம்ப் வந்ததுனால அது மாற போறது இல்லை. ட்ரம்ப்பும் அந்த எண்ணத்தோட கிடையாது. ட்ரம்ப் அது ஒரு இம்பீரியல் பவரா தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால அந்த இதுல எந்த மாற்றமும் இல்லை. அவங்களுடைய ஃபாரின் பாலிசியை பொறுத்தளவுல அவங்க உலகத்துல இருக்கிற மற்ற எல்லாரும் தங்களுக்கு கீழே இருக்கணும், தங்க சொல்றதை கேட்கணும், தங்களுடைய எக்ஸ்பிளாய்டேஷனை அலோவ் பண்ணணும். தான் தான் இந்த பகுதி உலகத்தினுடைய அட்மோஸ்ட் சூப்பர் பவர், நமக்கு நிகரானவர்கள் யாரும் கிடையாது, நம்ம சொல்றதுதான் இங்க எல்லையாவது ஏத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மனநிலையா இருக்கு. ஸோ அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீ ஏன்னா ஃபாரின் பாலிசியை பொறுத்தளவுல அவங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது அந்த கொள்கையில இருந்து. ஸோ அந்த கொள்கை இருக்கிற வரைக்கும் அவங்க உலகத்துல மற்ற நாடுகளினுடைய கருத்துகளையோ இல்ல மற்ற நாடுகளுக்கு சமமான உரிமைகளையோ கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இல்லை. இது அவங்களுடைய அடிப்படையான பிரச்சனை. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படையா இருக்கிறது அதுதான். ஸோ இப்ப அதுல மாற்றம் வர வரைக்கும் வேற எந்த வகையான மாற்றமும் டீட்டெயில் லெவல்ல பெருசா வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் அப்படி இருக்கிற ஒரு நாடு இப்போ தான் ஒரு பெரிய பலசாலியா இருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறோம் அப்படின்னு நம்பிக்கையில இருக்கக்கூடிய ஒரு நாடு அதை சேலஞ்சுக்கு கொண்டு வரும்போது, மற்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து அதை சேலஞ்ச் பண்ணும்போது அது அவ்வளவு உண்மையாவே அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் சக்தியா இல்லைங்கிறது இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு. அதுதான் யுக்ரைனுக்கு எதிரான அந்த போர்ல ரஷ்யா தெளிவுபடுத்துது. இது யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற போரே கிடையாது. இது மேற்கத்திய நாடுகளுக்கும் குறிப்பா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற போர். ஸோ இப்ப அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற இந்த போர்ல அமெரிக்கா கடுமையான பின்னடைவுகளை சந்திச்சிருக்கு. ஸோ அதனால அவங்க நினைச்ச மாதிரி தான் மிலிட்டரிலி ஒரு பவர்ஃபுல்லான நாடா இல்லை, அதுவும் பியர் காம்படிட்டருக்கு எதிரான போர் நடவடிக்கையின் போது அவ்வளவு பவர்ஃபுல்லான நாடா இல்லைங்கிறது இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அதனால அவங்க மிலிட்டரிலி ரொம்ப வீக்கா இருக்கிறாங்கிற அர்த்தம் இல்லை. அவங்களுக்கு இதுகால் வரைக்கும் அவங்க எப்படி உலகத்தை கட்டுப்படுத்தினாங்களோ அதை தொடர்ந்து நிலைநிறுத்துறதுக்கான இராணுவ வலிமை இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஸோ இது இங்க மட்டும் இல்லை, சைனாவுக்கு எதிரான நிலைப்பாட்டிலையும் அந்த நிலையில தான் இருக்கு. ஸோ அது இன்னும் வெளிப்படல, அது இன்னும் பிராக்டிக்கலா நடந்து முடியல. பிராக்டிக்கலா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்ப அதனால இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி இவங்க பவர்ஃபுல்லா இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ மேற்காசியாவை பொறுத்தளவுல அமெரிக்காவினுடைய ஒரு ப்ராக்சி ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னாக்க, முழுமையான ப்ராக்சி அப்படின்னா இஸ்ரேல் மூலமா இந்த பகுதியில அவங்க கடந்த 80 ஆண்டுகளா அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இஸ்ரேல் ஏன் தேவைன்னா ஒரு பகுதியினுடைய டானா இஸ்ரேலை அவங்க போட்டிருக்கிறாங்க. ஸோ அவன் அந்த பகுதியில என்ன பிரச்சனை வேணாலும் கிரியேட் பண்ணுவான். ஸோ அதை பூரா அமெரிக்கா பாதுகாப்பு கொடுக்கும். அதனால இஸ்ரேல் அடிச்சுன்னா அமெரிக்காவை அடிக்கிற மாதிரி அப்படிதான் அவங்க அந்த பகுதியில இஸ்ரேலுங்கிற நாட்டை வளர்த்து அங்க இந்த பகுதியில வச்சிருக்கிறாங்க. இப்போ இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் அதை எதிர்கொள்றதுக்கு இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எல்லாரும் ஒன்று திரண்டு எதிர்கொள்ளும் போது அமெரிக்கா அதை பாதுகாக்கிறதுக்காக தன்னால் என்ற எல்லா உதவிகளையும் பண்ணுது, தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி அதை காப்பாத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடுது. அப்படி வர்ற இடத்துல யமன்கிற ஒரு நாடு அவங்களுக்கு பயங்கரமான சேலஞ்சை கிரியேட் பண்றாங்க. இந்த யமன்கிற நாடு சேலஞ்ச் கிரியேட் பண்ணும்போது இப்படி ஒரு எக்ஸாம்பிள் செட் ஆகிறது அமெரிக்கன் எம்பையருக்கு மிகப்பெரிய சிக்கல். ஏன்னா பியர் காம்படிட்டரா இருக்கிற ரஷ்யா கூட நேரடியான போர்ல இல்ல, ப்ராக்சி போர்ல தான் அவங்க இருக்கிறாங்க. எக்ஸ்போஸ் ஆகியிருந்தாலும் முழுமையா எக்ஸ்போஸ் ஆகல. ஆனா இந்த பகுதியில தன்னையே நேரடியா சேலஞ்ச் பண்ற ஒரு குட்டி நாடு தன்னை சேலஞ்ச் பண்றதை நாங்க அனுமதிச்சிட்டோம்னா நம்ம கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆகுவோம். நேரடியான போர்ல கூட நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம் அப்படிங்கிறது எக்ஸ்போஸ் ஆகும். அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்க, யமன் மீது கடுமையான தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க திட்டமா வச்சாங்க. இப்ப அந்த திட்டத்தின் அடிப்படையில தான் இந்த ஆபரேஷன் ரஃப் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் இந்த புது ஆபரேஷனை ஆரம்பிச்சாங்க. அதுல
யமனை வந்து நாங்க கம்ப்ளீட்டா டஸ்ட் ஆக்கிடுவோம் அப்படின்லாம் வந்து எச்சரிக்கை விடுத்தாரு. எல்லாத்தையும் அழிச்சிருவோம் அப்படின்லாம் வந்து ஒரு ட்ரம்ப் வந்து வீரவசனம் பேசினாரு. ஆக்சுவலா களத்துக்கு போகும்போது மிகப்பெரிய சிக்கலை வந்து அவங்க எதிர்கொண்டாங்க. உண்மையாவே உங்களால வந்து எதிர்கொள்ள முடியாத ஒரு ஆர்மியா இவங்களுடைய யமனுடைய அன்சரல்லா அமைப்பு வந்து இயங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால இவங்களால எதிர்கொள்ள முடியல. இவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இவங்களால எதிர்கொள்ளவே முடியல. ஸோ இப்படி எதிர்கொள்ளாத முடியாத ஒரு சூழல் வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து எப்படியோ எஸ்கேப் பண்ணி வெளியில வர்றது தவிர வேற வழி இல்லைங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் வெளியில வந்துட்டாங்க. இப்போ இந்த இந்த யமனுக்கு எதிரான நடவடிக்கைங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பாலிசி டிசிஷன்ஸ்ல கேள்வி எழுப்பியிருக்கு. இப்போ யமன் கூட தோல்வி அடைஞ்சதுங்கிறது அவங்களுடைய எதிர்கால டாமினேஷனை வந்து கேள்விக்குள்ளாக்கியிருக்கு. இப்ப ஈரானுக்கு எதிராக வந்து போரை நடத்தி வெற்றி அடைய முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்வியை உருவாக்கியிருக்கு. தொடர்ந்து நம்ம அந்த பகுதியினுடைய ஆதிக்கத்தை வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வியை வந்து உருவாக்கியிருக்கு. ஏன்னா அவங்களுடைய எல்லா எல்லையையும் கடந்து எல்லாத்தையும் வந்து அவங்க கொடுத்தும் அவங்களால வந்து இத தடுத்து நிறுத்த முடியல யமன்கிற ஒரு நாட்டை. ஸோ இப்ப இந்த இந்த மாதிரியான ஒரு மிலிட்ரி ஈக்குவேஷன் வந்ததுனால அவங்களுக்கு இப்போதைக்கு அட்லீஸ்ட் இப்போதைக்கு அவங்களுக்கு இந்த பகுதியில மிகப்பெரிய நெருக்கடி இருக்கு. ராணுவ ரீதியான நெருக்கடி வந்து இருக்கு. இதுல இஸ்ரேல்ங்கிற ஒரு நாடு இந்த காசா பகுதியில நடத்துற போர்ல ஹமாஸ்ங்கிற ஒரு அமைப்பு கொரில்லா வார்ஃபேர்ல ஈடுபடக்கூடிய லைட் வெப்பன் பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை முழுமையா அழிக்க முடியல 18 மாசம் போருக்கு அப்புறம். இப்ப 19வது மாசம் நடந்துகிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டா அந்த பகுதியையே அழிச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த வீரர்களை அவங்களால அழிக்க முடியல. ஸோ இப்ப இதுல இருந்து வெளியில வர்றதுக்கான எந்த வாய்ப்புகளும் இஸ்ரேலுக்கு இல்ல. இஸ்ரேல் வந்து போறதை தவிர வேற வழி கிடையாது. அதாவது தொடர்ந்து இந்த போரை கேரி பண்றதை தவிர இஸ்ரேலுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா இஸ்ரேல் வந்து தன்னை கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் பண்ணிக்கிச்சு. ஏன்னா இது பண்ணாமலே இந்த போரை வந்து தொடுக்காமலே அது வந்து இதுல வந்து ஒரு தீர்வை வந்து எட்டியிருக்க முடியும். இந்த கேப்டிவ்ஸை ரிலீஸ் பண்ணிருக்கலாம். எல்லா விதமான தீர்வையும் வந்து அது எட்டியிருக்க முடியும். தன்னை லெஜிட்டிமைஸ் பண்ணியிருந்திருக்கலாம். எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கலாம். ஆனா பழிவாங்கும் உணர்ச்சி, அதே போல தான் வந்து இந்த பகுதியினுடைய சுப்பீரியர், நான் வந்து ஒரு கடவுளால் அனுப்பப்பட்டவன், கடவுள் வந்து எனக்கு தான் அந்த வரம் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற இந்த அடிப்படை மனநிலைங்கிறது அவங்கள அதை அலோவ் பண்ணல. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க கம்ப்ளீட்டா தங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டாங்க. இடைக்காலமா அதை வந்து அதுல இருந்து வெளியேறி தன்னை வந்து மீண்டும் இந்த பகுதியினுடைய மிகப்பெரிய ஆளுமையா நிலைநிறுத்துறதுக்கான முயற்சியில இடைக்காலமான வெற்றி அடைஞ்சாங்களே தவிர இந்த பாலஸ்தீன் மக்களினுடைய அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், இந்த விடாமுயற்சி, தொய்வில்லாம அவங்க மீண்டும் இந்த போராட்டத்தை தொடர்ந்ததுல அவங்களால தொடர்ந்து அதை வந்து கீப் அப் பண்ண முடியல. நான் சொல்ற இந்த தற்காலிக வெற்றிங்கிறது லெபனான்ல நடத்தின பேஜர் தாக்குதல்ங்கிறது டெஸ்பரேஷனுடைய உச்சம். ஏன்னா கன்சியூமர் குட்ஸை வந்து போருக்காக பயன்படுத்த கூடாதுங்கிறது சர்வதேச விதி. அதை தான் பயன்படுத்தியும் அவங்க வந்து அந்த பாதிப்பை வந்து ஏற்படுத்தினாங்க. அதுல ஆரம்பிச்சு ஹெஸ்புல்லாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரியா இருந்த சையத் ஹசன் நஸ்ரல்லா உட்பட சீனியர் லீடர்ஷிப்ல இருந்த எல்லாரையும் வந்து அழிச்சதுக்கு அப்புறம் சிரியால இருக்கிற அரசாங்கத்தை வந்து மாற்றி புதுசா வந்து அல் கொய்தாவினுடைய தீவிரவாத அவுட்ஃபிட்டா இருந்த ஆப்சூட் அமைப்பா இருந்த HTS கொண்டு வந்து அங்க நிலைநிறுத்தினதுல அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிட்டதா அவங்க வந்து மாறு தட்டிக்கிட்டாங்க. அது எல்லாமே டெம்பரரியா போயிடுச்சு யமன் அன்சருல்லாவுடைய வெற்றியினால. இந்த யமன் அன்சருல்லா அமைப்பு கிடைச்ச வெற்றிங்கிறது அதை எல்லாத்தையுமே டெம்பரரியா மாத்தி கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்ணிடுச்சு. இப்போ அமெரிக்கன் தரப்பு பின்னடைவுகளை சந்திச்சிருச்சு. இதற்கு மேல வந்து இவங்களால தொடர்ந்து இந்த பகுதியில தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து நிலைநிறுத்துறதுக்கான வாய்ப்புகளை மிக குறைந்த அளவா குறைச்சிருச்சு. இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துட்டதுக்கு அப்புறம்
இஸ்ரேலால மீண்டும் வந்து இந்த போரை வந்து ஆரம்பிச்சு மீண்டும் இதை வந்து இன்னொரு 1 இயருக்கு வந்து இந்த போரை வந்து நடத்தி ஹமாஸை அழிக்க முடியுமாங்கிற அந்த கேள்வியும் இருக்கு. அதனால ஏற்பட போற பின்விளைவுகள்ங்கிறது பாரதூரமானதா இருக்கு. அமெரிக்கா 100 ஆண்டுகள் உருவாக்கி வச்சிருந்த சாஃப்ட் பவர், ப்ரொபகேண்டா மூலமா உருவாக்கி வச்சிருந்த சாஃப்ட் பவர், பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவு பண்ணியிருந்தது எல்லாமே இன்னைக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆகி போயிடுச்சு. எல்லாமே இன்னைக்கு எந்த பயனும் இல்லாம போய் நின்று இருக்கு. இதற்கு மேலேயும் தொடர்ந்து இந்த குற்றங்களை வந்து திறந்து விட்டு அனுமதிச்சா அது இன்னும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது மட்டும் அங்க மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தாது. இந்த பகுதியினுடைய தங்களுடைய கூட்டணி நாடுகளுக்கு இருக்கிற உறவையும் வந்து மிகப்பெரிய சிக்கலை வந்து உருவாக்கும். சோ இப்படியான ஒரு காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன்ல தான் அமெரிக்கா ஹமாஸ் கூட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை லைனை உருவாக்குனதுல மிக முக்கியமா வேலை பார்த்தவங்க யாசர் அராஃபத்தினுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அல் மயதீன் எக்ஸ்க்ளூசிவா ரிப்போர்ட் பண்ணிருக்கு அவங்களுடைய சோர்ஸ் மூலமா. யாசர் அராஃபத்தினுடைய மனைவி தான் இந்த அமெரிக்காவுக்கும் ஹமாஸுக்குமான அந்த தொடர்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு அல் மயதீன் சொல்லியிருக்கு. இப்ப இந்த பேச்சுவார்த்தைங்கிறது கடந்த 2 மாதங்களுக்கு மேல இந்த தொடர்பு எடுக்கப்பட்டு அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா வந்ததுக்கான அடிப்படையான காரணமா இருக்கிறதே இதற்கு மேல அவங்க இவ்வளவு பெரிய சிக்கல்ல இருந்து வெளியில போறதுக்கான வழிமுறைகள் இல்லைங்கிறதுனாலதான். இல்லைன்னா அமெரிக்கா எந்த காலத்திலயும் ஒரு தீவிரவாத அமைப்புன்னு அவங்க முத்திரை குத்துனது, குறிப்பா வந்து தொடர்ந்து அவங்களுக்கு எதிர்கால நிலைப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து முன்வைக்கக்கூடிய அமைப்பை ஒரு காலத்திலயும் அவங்க வந்து அதுல இருந்து நீக்க மாட்டாங்க. அவங்கள லெஜிட்டிமைஸே பண்ண மாட்டாங்க. தீவிரவாதின்னு சொல்லிட்டா என்ன வேணாலும் பண்ணலாம், அதற்காக தான் தீவிரவாதின்னு சொல்றது. ஸோ அப்படி ஒரு அமைப்பை வந்து முத்திரை குத்துனதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், எல்லாமே வந்து ஜஸ்டிஃபைடு. ஸோ அந்த பின்னணியில அவங்க யாரையுமே வந்து திரும்ப வந்து லெஜிட்டிமைஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு லெஜிட்டிமைஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டுருச்சு. அதற்கான காரணம் என்னன்னா இந்த பின்னணி தான். இந்த பின்னணியினாலதான் அந்த நெருக்கடி வந்து அவங்களுக்கு உருவானுச்சு. ஸோ ஒட்டுமொத்தமா இஸ்ரேலால ஹேண்டில் பண்ண முடியல. இந்த பகுதியில அவங்களால தொடர்ந்து வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து நிலைநிறுத்த முடியாத நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டுருச்சு. அதே போல இங்க இருக்கிற ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. இங்க இருக்கிற அமைப்புகள், நீங்க வந்து லெபனான்ல ஏற்பட்ட தோல்வி இஸ்ரேல் ஆர்மிக்கு, அதே போல இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய நெருக்கடி யமன்ல. ஸோ இதெல்லாம் வந்து அவங்கள கட்டாயப்படுத்துது. இதற்கு மேல அவங்களுக்கு இந்த இந்த ரூட்ல வந்து வேற எந்த வழியுமே இல்லைங்கிற இடத்த வந்து அவங்களுக்கு காட்டியிருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்க மாற்று ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியான மாற்று ஏற்பாடுகள்ங்கிறது இந்த பகுதியினுடைய தன்னுடைய ஆதரவு சக்திகள், குறிப்பா சொல்ல போனா மிகப்பெரிய பலம் வாய்ந்த சக்திகளாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் போன்ற நாடுகளை தங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றது அப்படிங்கிற இடத்த நோக்கி அவங்க நகர்றாங்க. ஸோ அப்படியான ஒரு இடத்த நோக்கி நகரும் போது பப்ளிக் ஒப்பீனியன்ங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கிறதுனால இப்போ சவுதி அரேபியா இன்னைக்கு வந்து அவங்களுடைய ஒப்பந்தங்கள்ல முதற்கட்டமா வந்திருக்கிற தகவல் என்ன சொல்லுதுன்னா $600 பில்லியன் சவுதி அரேபியா அமெரிக்காவில முதலீடு பண்ணுது. அமெரிக்காவினுடைய டெக் நிறுவனங்கள் எல்லாமே இன்னைக்கு குழுமி இருக்கிறாங்க ரியாத் நகரத்துல. குறிப்பா சொன்னா எலான் மாஸ்க், ஓப்பன் ஏஐயோடைய சிஇஓ, அவங்க வந்து அவங்களுடைய நாட்டுல வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐயோடைய ஹப்பா மாத்தணும்னு சொல்லிட்டு முகமது பின் சல்மான் விரும்புறதாகவும், அதற்கான முதலீடுகளை பெரிய அளவுக்கு பண்ண போறதாகவும், பெரிய நிறுவனங்கள் அங்க வரப்போறதாகவும் தான் இப்ப இந்த ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகுது. இதுல $142 பில்லியன் வெப்பன் வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து சவுதி அரேபியா வாங்குது. ஸோ இப்ப இதுல இவ்வளவும் கொடுக்குது அமெரிக்காவுக்கு. இப்ப இவ்வளவும் கொடுத்ததுன்னா உள்நாட்டை பொறுத்தளவுல இந்த சென்சிட்டிவான பிரச்சனையா இருக்கக்கூடிய காசா மக்களினுடைய பிரச்சனை, பலஸ்தீன் பிரச்சனைங்கிறது அட்ரஸ் பண்ணாம நீங்க வெறுமனே கொடுக்க முடியாது. அப்போ அமெரிக்கா கிட்ட இருந்து திரும்ப என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா தங்க பிரச்சனைக்கான சால்வ்
பிரச்சனையை வந்து சால்வ் பண்றதுக்கான விஷயங்களை வந்து அவங்க எதிர்பார்க்கணும். அந்த தங்களுடைய உள்நாட்டுல இதற்கு எதிரான கோபம்ங்கிறது கடுமையானதா இருக்கு. ஸோ அதை சால்வ் பண்ணிட்டு தான் நீங்க அமெரிக்கா கூட ஒப்பந்தங்களை வந்து ஏற்படுத்த முடியும். அப்படியான ஒரு இடத்துலதான் அவங்க என்ன பண்றாங்க, நீங்க எங்களுக்காக இஸ்ரேல் கூட நீங்க பெருசா போகாதீங்க, இஸ்ரேல் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு போனீங்கன்னா அது மிகப்பெரிய சிக்கலை வந்து இந்த பகுதியில உருவாக்கும். உங்களால தொடர்ந்து இந்த பகுதியில ஆதிக்கம் செலுத்த முடியாது, நாங்களும் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது. அதனால எங்களுக்காக நீங்க வந்து இதுக்கான தீர்வு திட்டத்தை நீங்க வைக்கணும் அப்படிங்கிறத இவங்க அதுக்கு ரிட்டர்னா கேக்குறாங்க. ஸோ அதற்காக தான் இந்த மாதிரியான ஒரு இது நடக்குதா நடக்கலையாங்கிறது அடுத்த விஷயம். இதற்காக தான் இந்த மாதிரியான ஒரு பிம்பம் வந்து உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. பாலஸ்தீன் ஸ்டேட் அங்கீகரிக்க போறாரு அப்படிங்கிற பிம்பம் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ட்ரம்ப் வரும்போது அதற்கான எதிர்ப்பு சவுதி அரேபியால இருந்து மக்கள் மத்தியில இருந்து வரக்கூடாது அப்படிங்கிறது பிரதான நோக்கமா இருக்கு. அதே போல சவுதி அரேபியா வெறுமனே கொடுக்கல, இதெல்லாம் வந்து வாங்கிட்டு தான் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து பரப்ப வேண்டிய இடத்துல அவங்க இந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்றாங்க. இது இது நடைமுறைக்கு வருமா வராதாங்கிறது இன்னும் அவரு இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி ஒரு வேளை நடைமுறைக்கு வரலைன்னா அவர் இந்த சொன்ன தகவல்கள், இந்த மேற்கத்திய ஊடகங்கள்ல இருந்து வந்த தகவல்கள் வந்து பொய்யா இருந்ததுன்னா இது உண்மையாகவே ஒரு ப்ரொபகேண்டாவுக்காக பரப்பப்பட்ட தகவல்கள். அவருடைய வருகைய ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு திட்டமிடல் இல்லாம, அதற்கு ஒரு பெரிய எதிர்ப்பை எழுப்பாம அவர் வந்து இந்த பகுதியில இருந்து அனுப்புறது. ஒருவேளை அவர் உண்மையாவே அனௌன்ஸ் பண்ணாருன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன காரணங்கள்லாம் வந்து இதுக்கு பின்னணியா இருக்கிறதுனால இதற்கு மேல இந்த பகுதியில தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து நிலைநிறுத்தணும்னா தங்களுடைய ஆதரவு சக்திகளை நம்ம அரவணைச்சுதான் போகணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை ட்ரம்ப் அரசாங்கம் எடுத்திருந்தா மட்டும்தான் அப்படியான ஒரு திட்டத்துக்கு அவங்க வந்திருக்க முடியும். அது ரெண்டும் வந்து நம்ம இன்னும் முடிவுக்கு வராம தான் இருக்கு. ஏன்னா இப்ப இது ரெண்டுக்குமே நம்ம போகணும்னா முதல்ல இந்த திட்டங்கள் ஏதாவது செயல்படுதா இல்ல செயல்படலையாங்கிறத நம்ம பார்த்தாதான் புரியும். சோ இந்த பின்னணியில இந்த பகுதியில அவருடைய வருகை, அதற்கு முன்னாடி ஒரு நல்லெண்ண அடிப்படையில கசாம் பிரிகேடு ரிலீஸ் பண்ணியிருக்கிற அந்த இடான் இடான் அலெக்சாண்டருங்கிற அந்த கேப்டிவ் வந்து ஒரு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாரு. அது கசாம் பிரிகேட் தான் வெளியிட்டு இருந்தது. அதுல அவரு கடுமையா சாடி இருந்தாரு நெத்தன்யாகுவ. நீங்க வந்து ரோட்டுக்கு வாங்க, அடுத்த முறை நான் இருப்பேனான்னு தெரியல, எப்ப உயிர் போக போகுதுன்னு எனக்கே தெரியல அப்படிங்கறதெல்லாம் அவரு பேசியிருந்தாரு அந்த வீடியோல. இப்ப அவரு வெளியில வந்திருக்கிறாரு, அவரை வந்து நல்லெண்ண அடிப்படையில விட்டுருக்குறாங்க. அதற்கு பதிலா வந்து ஒரு ஒரு நிரந்தரமான அமைதியை வந்து எதிர்பார்க்கிறதா ஹமாஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. அதை வந்து அக்ரி பண்ணாங்களா, இல்ல அது செயல்பாட்டுக்கு வருமா, இல்ல நாங்க அக்ரி பண்றோம் இஸ்ரேல் வந்து கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமா கையை விரிச்சுட்டு போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா ஒட்டுமொத்தமா பார்த்தா அமெரிக்கா விரும்பி பண்றதுக்கான வாய்ப்புங்கிறது இல்லவே இல்லை. ஏன்னா அதனுடைய நேச்சரே அது வந்து ஒரு ஹிஜோமனிக் பவரா இல்ல ஒரு எம்பையரா இல்ல ஒரு இம்பீரியல் பவரா இருக்கணுங்கிறதுல எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தல தன்னுடைய வெளியுறவுத்துறையை பொறுத்தளவுல. ஸோ அதனால இது எல்லாமே இப்போதைக்கு வேகாதான் இருக்கு. எது நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியல. ஆனா அதிகப்படியான வாய்ப்புங்கிறது அமெரிக்கா பாலஸ்தீனியர்களை ஒன்றும் மனிதாபிமான அடிப்படையில பார்க்கலங்கிறது மட்டும் உறுதி. அது பார்க்கவும் பார்க்காதுங்கிறதும் உறுதி. இஸ்ரேலுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த சின்ன சின்ன முரண்பாடுகளும் தற்காலிகமானதுதான். அந்த தற்காலிகமானது நிரந்தரமா மாறுறதுக்கான வாய்ப்புங்கிறது மிக மிக குறைவு. ஏன்னா அந்த மாதிரி விட மாட்டாங்க. இந்த பகுதியில அவங்க வேற யாரையுமே வந்து நம்புறதுக்கு தயாரா இல்லை. எவ்வளவுதான் நீங்க முதலீடு பண்ணாலும் முதலீடை வாங்குற வரையும் தான் அவங்க வந்து உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. முதலீட்டை வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்கனாலும் எதிர்த்து நிக்கக்கூடிய தலைவர்கள் இந்த பகுதியில இல்லை. இன்னும் சொல்ல போனா சவுதி அரேபியா இப்போ $600 பில்லியன் இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்ப ட்ரம்ப் இதெல்லாம் வந்து சொல்லிட்டு நான் வந்து செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இஸ்ரேலை விட்டு தாக்குனாருன்னா அதை எதிர்க்க போறாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனையே இப்போதைக்கு முடிச்சுட்டு போகணும், அவங்களுக்கு முதலீடுகள் வரணும், அவங்களுக்கு ஒரு தொழிலை வந்து அவங்க வளர்த்துக்கணும்,
அவங்க பெரிய அளவுக்கு சம்பாதிச்சுக்கணும். அது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு. பலஸ்தீனியர்களை பத்தி அக்கறை செலுத்துற அளவுக்கு அவங்க கிடையாது. ஸோ அதனால இது எல்லாமே வந்து இப்ப இங்க 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 இதுல சம்பந்தப்படுற எல்லாருமே நேர்மையற்றவர்களா தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால இதுல எதையுமே வந்து நம்புறதுக்கு நம்ம பலமுறை யோசிச்சுதான் நம்பணும். கிரெயின் ஆஃப் சால்ட்டா தான் இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். போன முறையும் நம்ம அதைதான் சொன்னோம். இது வந்து நீங்க முழுமையா நம்ப கூடாது. இது வந்து நம்ம உற்று நோக்கணும். என்ன நடக்குதுங்கிறது தெரியும். நடக்கிறத பொறுத்து இவங்க என்ன மனநிலையில இந்த முடிவுகள் எல்லாம் எடுக்கிறாங்கிறத நம்ம அதுக்கப்புறம் தான் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதே நேரத்துல இப்ப இந்த இந்த பயணத்துல வந்து ஒரு சவுதி அரேபியா போயிருக்கிறாரு. அதே போல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் போறாரு. அதை முடிச்சுட்டு அவர் வந்து துருக்கி போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. துருக்கியில 18ஆம் தேதின்னு நினைக்கிறேன். 18ஆம் தேதி 15 15ஆம் தேதிங்களா? 15ஆம் தேதி வியாழக்கிழமை. ஆமா 15ஆம் தேதி புட்டின் வந்து நேரடியான பேச்சுவார்த்தையில இஸ்தான்புல் நகரத்துல உக்ரைன் கூட ஈடுபடுறதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. அதுல வந்து இவரு நேரடியா போவாருங்கிற மாதிரி இப்போ தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால இதுல ஏன் இந்த கேப்டிவ்ஸ் ரிலீஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா, இப்படியான ஒரு ஹோப்பை கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சவுதி அரேபியா மற்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கலாம். ஹமாஸ் வந்து இது எப்படி பாக்குதுங்கிறது தெரியல. ஹமாஸுக்கு தான் தெரியும். ஆனா நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ எதுவுமே வந்து நிரந்தரமானதா தெரியல. எதுவும் வந்து டெஃபினட்டிவான டிசிஷன் வந்து அமெரிக்கன் தரப்புல இருந்து எடுத்த மாதிரியும் தெரியல. எல்லாமே வந்து குழப்பமா தான் இருக்கு. அதே நேரத்துல அமெரிக்கா கொடுக்குற ஆயுத உதவிகளை எந்த வகையிலையும் இஸ்ரேலுக்கு நிறுத்தல. இப்ப கூட சமீபத்துல இன்டர்செப்ட் ஒரு விஷயத்த லீக் பண்ணிருக்கு. அதுல ஏதோ ஒரு வெடிமருந்து வகை வந்து பெரிய அளவுக்கு கண்டெய்னரா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதா அது ரிப்போர்ட் பண்ணிருக்கு. ஸோ அதனால வெடிபொருட்கள் வர்றது நிக்கல. ஏவுகணை தொழில்நுட்பம் வர்றது நிக்கல. ராணுவ உதவிகள்ங்கிறது நிக்கவே இல்லை. இப்ப ராணுவ உதவிகள் எல்லாத்தையும் இஸ்ரேலுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இஸ்ரேல் வந்து தான் சொல்றதை கேட்கல, அதனால இஸ்ரேலை கைவிட்டுரும் அப்படின்னு சொல்றதுல எல்லாம் அர்த்தம் இல்லை. ஏன்னா ஒரு காலத்திலே அது கைவிடாதுங்கிறத அது நிரூபிக்குது. ஏன்னா ஆயுத உதவிகளை வழங்குறதை நிறுத்தவே இல்லை. ஸோ அதனால மற்றது எல்லாமே இந்த பகுதியில இருக்கக்கூடிய மற்ற அரபு நாடுகளை டிசீவ் பண்றதுக்காக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த பகுதியில அவங்கள அரவணைக்காம தன்னால தொடர்ந்து வந்து ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முடியாது. ஏன்னா இஸ்ரேலால தொடர்ந்து இந்த பகுதியில ஒரு ஹிஜோமனிக் பவரா இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய பவர் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அவங்க பவர் வந்து கேள்விக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத உணர்ந்து ரேஷனலா வந்து அவங்க ஃபாரின் பாலிசி டிசிஷன்ஸ் எடுத்தாங்கன்னா இந்த பகுதியினுடைய ரீஜனல் பவர்ஸை நம்பிதான் ஆகணும். அதனால அவங்க கூட சுமூகமான உறவு வந்து பேணணும்னா இஸ்ரேலை வந்து நம்ம இந்த இனப்படுகொலையில இருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்கணும். ஸோ அதனால இதுல எந்த திட்டத்தோட இதெல்லாம் நடத்தப்படுதுங்கிறது நமக்கு தெரியல. இதை எல்லாத்தையும் கடந்து இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா அமெரிக்காவினுடைய ஜியோ பொலிட்டிக்கல் பவர், அந்த பவர் வந்து இன்னைக்கு கேள்விக்கு வந்துருச்சு. அது வந்து இப்ப இன்னைக்கு பிரிக்ஸ் அமைப்பு மற்ற நாடுகள் எல்லாமே வந்து ஒரு கூட்டணிக்குள்ள வந்து மூன்றாம் உலக நாடுகளினுடைய தலைமையா மாறி அவங்க வந்து பல முடிவுகளை எடுக்கிறதுக்கான கூட்டங்களை நடத்துறது. குறிப்பா சொல்ல போனா இந்த விக்டரி டே பரேடு வந்து அன்னைக்கு இதுல 8ஆம் தேதி இதுல நடந்தது மாஸ்கோல. இந்த மாஸ்கோல வந்து பல தலைவர்கள் வந்திருந்தாங்க. ஜி ஜின்பிங் வந்திருந்தாரு. புர்கினபாசோவினுடைய லீடர் கேப்டன் இப்ராஹிம் ட்ரோரே வந்திருந்தாரு. இன்னும் பல வியட்நாம் லீடர் வந்திருந்தாரு. இன்னும் பல நாடுகளினுடைய லீடர்கள் 27 நாடுகளினுடைய தலைவர்கள் வந்து வந்திருந்தாங்க. ஸோ இப்படியெல்லாம் ஒரு கூட்டம் வந்து நடக்குது. ரஷ்யாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. டிப்ளமேட்டிக்கா ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு. சைனாவுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கு. சைனா ஜியோ பொலிட்டிக்கல் முடிவுகளை வந்து உறவுகளை ஏற்படுத்துறதுல பெரிய அளவுக்கு வேலை பார்க்குது. அதனுடைய ஒரு வளர்ச்சியா தான் நம்ம வந்து பார்த்தோம். இதுல சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் ஏற்படுத்தின அந்த உறவு, இப்படி பல விஷயங்கள் வந்து இவங்க எல்லாம் பவர்ஃபுல்லான நாடுகளா ஜியோ பொலிட்டிக்கலி வந்து பிளே பண்றாங்க.
இவங்களுடைய முடிவுகளுக்கு மற்ற நாடுகள் வந்து உடன்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நடக்கும்போதே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் வந்து உருவாகுது. ஏன்னா தான் இது வரைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து மற்ற நாடுகள் வந்து அந்த ரோலை பிளே பண்றதை அமெரிக்கா அனுமதிக்க விரும்பல. ஸோ அதனால ஏற்கனவே நமக்கு தெரியும். ஒரு முறை வந்து இந்த பாலஸ்தீன் ஃபேக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் வந்து இதுல நடத்தி, மாஸ்கோல நடத்தி ஃபத்தாவையும் ஹமாஸையும் இணைக்கிறதுக்கான முயற்சி, ஒரு நேஷனல் கன்சென்சஸ உருவாக்குறதுக்கான முயற்சியில ரஷ்யா ஈடுபட்டு மாஸ்கோல அந்த கூட்டம் நடத்தப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த கூட்டம் வந்து பீஜிங்ல நடந்தது. பீஜிங் டிக்ளரேஷன் போட்டாங்க. ஸோ அந்த டிக்ளரேஷனை உடைக்கிறதுக்கு அபு மாசன் வந்து பெரிய அளவுக்கு வேலை பார்த்தாரு. இப்ப இருக்கிற இது பாலஸ்தீன் அத்தாரிட்டியினுடைய பிரசிடண்டா இருக்கக்கூடிய முகமது அப்பாஸ். ஸோ முகமது அப்பாஸ் வந்து அதை உடைச்சிட்டாரு. சீனாவும் ரஷ்யாவும் ஏற்படுத்தின அந்த முயற்சியை வந்து உடைச்சது வந்து முகமது அப்பாஸ் தான். அமெரிக்காவுக்காக தான் உடைச்சாரு. இப்ப இந்த விஷயங்கள் நடந்த உடனே அந்த டயத்துல உங்களுக்கு பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், விஷயங்களை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், பல நாட்டு தலைவர்கள் வந்து மாஸ்கோ போனாங்க. அப்போ இந்த பகுதியினுடைய தலைவர்கள், பக்ரைனோட கிங் போயிருந்தாரு, கத்தாரினுடைய கத்தார் இல்லைன்னு நினைக்கிறேன், மற்ற பகுதியினுடைய இந்த குவைத் கிங் என்னமோ போயிருந்தாரு. பல நாடுகளினுடைய தலைவர்கள் வந்து மாஸ்கோ போயிருந்தாங்க. அதுல பஹ்ரைனுடைய கிங் வந்து மாஸ்கோ வந்து இதுல மீடியேட் பண்ணி இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரணும்னு எல்லாம் பேசினாரு. அதுக்கப்புறம் சவுதி அரேபியா கூட அந்த மாதிரியான ஒரு ப்ரொபோசலை எடுத்து பீஜிங் நகரத்துக்கு போய் ஒரு மீட்டிங் நடத்துனுச்சு, அரபு லீடர்ஸ் மீட்டிங். அதுல இந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கு தான் வந்து அவங்க பேசினாங்க, இதுல சைனா தலையிடணும்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் முதல் முறையா வந்து சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட், ஒரு டெம்பரரி சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் கொண்டு வரப்பட்டுச்சு. அப்ப அமெரிக்கா என்ன சொல்ல விரும்புனுச்சுன்னா, தான் நினைச்சேன்னா இந்த போர் நடக்கும், நான் நிறுத்தணும்னு நினைச்சேன்னா இந்த போர் நிக்கும் அப்படிங்கறதுதான் உலகத்துக்கு சொன்னுச்சு. அது வந்து எப்படின்னா, நான் என்னுடைய பவர்ல தான் இன்னைக்கு உலகம் இருக்கு, என்னுடைய கட்டுப்பாட்டுல தான் இன்னைக்கு உலகம் இருக்குங்கிறத நிரூபிக்கிற இடமா தான் வந்து இதை பார்க்குது. இது ஈகோ கிளாஸா தான் போயிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு இருக்கிறதுனால, நீங்க உலகத்துல யாரு வேணாலும் முயற்சி எடுக்கலாம். இதை நடத்தணும்னோ நிறுத்தணும்னோ யாரு வேணாலும் முயற்சி எடுக்கலாம். ஆனா நான் உத்தரவு போட்டா மட்டும்தான் இது நிக்கும், நான் உத்தரவு போட்டாதான் இது நடக்கும் அப்படிங்கிறத நிரூபிக்கும் ஒரு கட்டமா வந்து இதை அவங்க பாக்குறாங்க. சோ ஜியோ பொலிட்டிக்கலி நான் தான் இன்னும் உலகத்தினுடைய சூப்பர் பவர், என்னுடைய கையில தான் எல்லா முடிவுகளும் இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கும் ஒரு இடமாவும் இதை வந்து அவங்க அணுகுறாங்க. இது கிட்டத்தட்ட அவங்க வந்து இதுல ஏற்படுற இது சர்வதேச மனித உரிமை மீறல், மிகப்பெரிய குற்றம், உலகத்துல வந்து இருக்கிறதுலயே மோசமான குற்றங்கள்ல மிக முக்கியமான குற்றம் இந்த இந்த இனப்படுகொலைங்கிற குற்றம். அதெல்லாம் அவங்க பார்க்கல, மோரலி எல்லாம் வந்து அவங்க பார்க்கல. அவங்க வந்து இது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கேமா தான் பாக்குறாங்க. சோ அதனால நான் நினைச்சேன்னா எதை வேணாலும் நடத்துவேன் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு அவங்க உலகத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த வெளிப்பாடாகவும் இதை வந்து நம்ம பார்க்கலாம். இப்படி பல்வேறு கோணங்கள்ல நம்ம பார்க்கலாம். நான் நினைச்சேன்னா போர் நிக்கும், நான் நினைச்சேன்னா போர் நடக்கும் அப்படிங்கறத சொல்ற ஒரு விஷயமாவும் அவங்க பண்றாங்க. சோ அதனால இதுல எது முடிவுக்கு வரும், இது எல்லாமே வந்து ட்ரம்பினுடைய வருகை முடிஞ்சு அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் எல்லாமே பழைய இடத்துக்கு போயிருமாங்கிறதும் நமக்கு தெரியல. ஏன்னா இது எல்லாமே இப்ப சமீபத்துல நடந்த மாற்றங்கள் தான். சோ இந்த மாற்றங்களுக்கும் அவருடைய வருகைக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியிருக்கு. சோ அதனால இந்த வருகைக்காக இது எல்லாமே வந்து ஒரு டிராமாவா நடக்கிறதாகவும் நமக்கு தெரியுது. சோ அதனால இதுல எது உண்மை எது பொய்ங்கிறது நமக்கு தெரியல. நம்ம சொல்றது எல்லாமே வந்து அனுமானங்கள் தான். நடக்கிற விஷயங்கள்ல இருந்து நம்ம கருத்துக்களை வந்து சொல்றோம். ஓகே ஓகே தோழர். இதுல இப்ப அதே சவுதிக்கு ஒரு ட்ரம்ப் வந்திருக்கிறதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா, நாளைக்கு வந்து சிரியாவுடைய தற்போதைய தலைவர் இருக்கக்கூடிய அல் கொய்தாவின் தீவிரவாதி அல் ஜுவானி வந்து மீட் பண்றதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது. கிட்டத்தட்ட மீட் பண்ண போறான்றது உறுதியாயிடுச்சு. அவர் வெளியில வரும்போது, சவுதி பேலஸ்ல இருந்து வெளியில வரும்போது ரிப்போர்ட் கேட்கறாங்க, நீங்க வந்து நாளைக்கு சிரியன் பிரசிடென்ட் மீட் பண்ணிக்கலான்னு. ஐ திங்க் சோ அப்படின்னு சொல்றாரு. வெள்ளை மாளிகையும் அதை உறுதி பண்ணிருச்சு, போய் மீட் பண்ண போறாங்க. இதுக்கு பிஃபோரா ஒரு 3 days பிஃபோர் வந்து அவர் ஒரு லெட்டர் எழுதியிருந்ததா வந்துருந்துச்சு.
என்ன லெட்டர் வந்து இவரு அல் ஜுலானி வந்து ட்ரம்புக்கு எழுதியிருந்தாருன்னா, எங்க மேல இருக்க தடை எல்லாத்தையும் நீக்கிருங்க. இங்க எத்தனை எண்ணெய் வளங்கள் இருக்கோ எல்லாத்துலயும் உங்க கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ண வைங்க. அவங்க இங்க இருந்து எண்ணெய் வேணுங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. அதுக்கு வந்து நீங்க இதை எடுத்துக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டா வந்து உங்களுக்கு இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து உருவாகணும். அடுத்து வந்து எங்க மேல இது வரைக்கும் போட்டிருக்க பொருளாதார தடையில திரும்ப பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு பக்கம். இது வெவ்வேறு மாதிரியான விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கு எல்லா தரப்புலையும். இப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா மக்களுடைய சொத்துக்கள் எல்லாமே மொத்தமா சுருட்டி எடுத்துட்டு போயிருவாங்க. அப்புறம் அவங்களோட ஏற்கனவே வந்து நாடே ஒண்ணும் இல்லாம இருக்கு. அது இன்னும் வந்து அவங்க இந்த சொத்துக்களை வச்சுதான் வந்து நல்லதும் கெட்டதும் நடந்துட்டு இருக்குது. இந்த ஆயில் தான் வந்து இந்த நாட்டுடைய மிக முக்கியமான பொக்கிஷம். அதையே தூக்கி கொடுத்துருக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விமர்சனம் வந்துட்டு இருக்கு. அதை பற்றிய உங்களோட கருத்து என்ன? என்ன இது 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 நடக்குமா? இப்படி ஒரு இது போகும்போது போக போகுது, அவர் வந்து பெரிய லெவல்ல அமெரிக்காவுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்க போறாரு அப்படின்னா, அது அத்தோட சிரியாவை முடிச்சிரும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஏற்கனவே சிரியா முடிஞ்சிருச்சு. சிரியாங்கிற ஒரு நாடு இன்னைக்கு இல்ல. அது எப்போ அசாத் கையில இருந்து போச்சோ அப்பயே வந்து அந்த நாடு வந்து கேள்விக்கு வந்துருச்சு. ஸோ அதனால சிரியாங்கிற ஒரு நாடு வந்து இந்த பகுதியினுடைய ஒரு மிக முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 5000 ஆண்டு பழமையான நாடு. டமாஸ்கஸ் நகரம் வந்து 5000 ஆண்டுகள் பழமையான நகரம். ஸோ அவ்வளோ ஒரு மிக முக்கியமான இடம். அந்த இடம் வந்து இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. தீவிரவாதிகள் கை கட்டுப்பாட்டுக்கு போயிருச்சு. ஸோ இந்த தீவிரவாதிகள் அமெரிக்காவில உருவாக்கப்பட்டவங்கிறத உறுதிப்படுத்துறாங்க இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும். ஸோ இவ்வளவு காலம் வந்து அது இலைமறை காயா இருந்தது, இன்னைக்கு கம்ப்ளீட்டா வெளிப்பட்டு நிக்குது. ஸோ இதுல மறைக்கிறதுக்கு இனிமே எதுவுமே இல்லை. அல்ஜுலானி அல்ஜுலானி இப்ப அல்ஜுலானி மட்டும் போகல. இப்ப இதுல லெபனானுடைய பிரசிடென்ட் ஜோசப் ஆவன் போறாரு, அல்ஜுலானி போறாரு ரியாது. ஸோ இவங்க எல்லாம் போய் அவரை டான் வராரு, டானை பாக்குறதுக்காக போறாங்க. தங்களுடைய அலிஜென்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்க போறாங்க டானுக்கு. நாங்க உங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கிறோம், நீங்க என்ன சொன்னீங்கனாலும் நாங்க கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். அதனால எங்களுடைய ஆப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் நீங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக தான் இவங்க எல்லாருமே போறாங்க. இப்ப இந்த பகுதியில அமெரிக்காவினுடைய வேசல் ஸ்டேட் யாராரு அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கான ஒரு முயற்சியா தான் இந்த பயணங்கள் எல்லாமே நடக்க போகுது. இப்ப அதுல இவ்வளவு காலம் அமெரிக்காவினுடைய இந்த 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலங்களினுடைய போருக்கான அடிப்படையே எதுன்னா அந்த செப்டம்பர் 11 ட்வின் டவர் தாக்குதல் தான். அந்த தாக்குதல் இருந்துதான் தீவிரவாதத்திற்கு எதிரான போரை வந்து அமெரிக்கா ஆரம்பிச்சது. அதுல பல இண்டிபெண்ட் லிபரேஷனுக்காக போராடின பல அமைப்புகளை அழிச்சிட்டாங்க அந்த போர்ல. அந்த தீவிரவாதத்திற்கு எதிரான போர்னு சொல்லிட்டு இண்டிபெண்ட் மூவ்மெண்ட்ஸை வந்து அழிச்சிட்டாங்க. அந்த தாக்குதலுக்கு காரணமா இருந்த அமைப்பு தான் அல் கொய்தா. அல் கொய்தாவினுடைய அபிஷியலான லீடரா இருந்தவர் தான் அல்ஜுலானி. அல்ஜுலானிய மீட் பண்றதுக்கு ட்ரம்ப் ஓகே சொல்லியிருக்கிறாரு. சோ இத்தனை ஆண்டுகள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் இந்த பகுதியில் இடம்பெற்ற போருக்கான அடிப்படையை இந்த அல் கொய்தா தீவிரவாதிகள் தான். அதை வச்சுதான் இந்த பகுதியில போரே நடந்தது. இன்னைக்கு 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு அதே தீவிரவாதிகளுடைய தலைவனை வந்து சந்திக்கிறதுக்கு இந்த ட்ரம்ப் வந்து ஓகே சொல்லியிருக்கிறாரு. 2 நாளுக்கு முன்னாடி அவரு ஜுலானி பிரான்ஸ் போய் எமானுவேல் மேக்ரோனை சந்திச்சு பேசியிருந்தாரு. எல்லிஸ் மாளிகையில அந்த சந்திப்பு நடந்தது. போட்டோ ஷூட் எல்லாம் பயங்கரமா நடந்தது. இப்ப இவர் யாரு அப்படிங்கிற அந்த கேள்வியை தான் நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. அப்ப அந்த வார் ஆன் டெரருக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, உலகம் முழுக்க தனக்கு எதிரான, தனக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய இண்டிபெண்டன்ட் மூவ்மெண்ட்ஸ், லிபரேஷன் மூவ்மெண்ட்ஸ், அவங்களை அழிக்கணும். தனக்கு அடிபணியாத நாட்டு தலைமைகளை இல்ல நாட்டை வந்து அழிக்கணும். அது மட்டும்தான் அந்த போருக்கான அடிப்படை. தீவிரவாதங்கிறது அதற்கான ஒரு முகமூடி. இப்ப இந்த தீவிரவாதத்தை யாரு உருவாக்கி இருக்கிறான்னா அமெரிக்கா தான் உருவாக்கி இருக்கு. அதை தான் இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுல
ஜுலானி போய் இப்ப கெஞ்சு கூத்தாடி தனக்கான பதவியை பாதுகாத்துக்கிறதுக்காக அவர் போறாரு. இப்ப அவர் என்ன டிமாண்ட் வைக்கிறாருன்னா, இந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் ரிலீஃப் பண்ணுங்க அப்படின்றாரு. யார் இந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் உருவாக்குனா, எதற்காக உருவாக்குனாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து அரசாங்க மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக, அரச மாத்தணுங்கிறதுக்காக தான் இந்த சாங்ஷன்ஸையே போட்டுச்சு. வேற எந்த குற்றமும் வந்து அங்க நடக்கல. எல்லாமே மேனிப்புலேட்டடான குற்றங்கள் தான். இவங்களா சொல்லிக்கிட்டதுதான், குற்றச்சாட்டுகள் தான். அந்த குற்றச்சாட்டுகளை மையமா வச்சு அவங்க மேல சாங்ஷன்ஸ் போட்டு இந்த நாட்டை வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கி இவ்வளவு சிக்கலை உருவாக்கி அந்த அரசாங்கத்தை மாத்திட்டாங்க. ஆனா சாங்ஷன்ஸ் இன்ன வரைக்கும் ரிமூவ் பண்ணல. அரசாங்கமே மாறிடுச்சு, சாங்ஷன்ஸ் ரிமூவ் ஆகல. அதற்கு காரணம் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் இந்த தீவிரவாத அப்சூட் அமைப்பா இருந்ததுதான் இன்னைக்கு ஆட்சியில இருக்கு அப்படிங்கறத அவங்க காரணமா வைக்கிறாங்க. அவங்க பல டிமாண்டுகளை வைக்கிறாங்க. அந்த டிமாண்டுகளை அடிப்படையா நீங்க பாத்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளுக்கு எதிரா நிக்கணும், இஸ்ரேல் கூட உறவுகளை சுமூகமா வச்சுக்கணும், அதுதான் எங்களுடைய டிமாண்டுன்னு சொல்றாங்க. அதற்கெல்லாம் தயாரா தான் இருக்கிறாரு அல்ஜுலானி. அல்ஜுலானி எந்த வகையிலும் அதெல்லாம் எதிர்க்கல. ஆனாலும் எடுத்த உடனே நீங்க கேட்ட உடனே கொடுத்துட்டா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நீ வந்து நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க, என்னுடைய அடிமை நீ. அதனால நீ கேட்டா உடனே கொடுத்துட்டேன்னா அப்புறம் மாஸ்டருக்கு என்ன மரியாதை? நான் உன்னுடைய முதலாளி. உனக்கு நீ கேட்கும் போதெல்லாம் டக்குன்னு நான் கொடுத்துட்டேன்னா இப்ப எனக்கு மரியாதை இருக்காதுல்ல. அதனால அவங்க இழுத்தடிக்கிறாங்க. இப்ப அதை வந்து பல பேர் கன்வின்ஸ் பண்ணணும். இப்ப குறிப்பா வந்து இவ்வளவு முதலீடுகள் போடக்கூடிய சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இவங்க எல்லாம் வந்து கெஞ்சணும். அந்த கெஞ்சலுக்காக ஒரு கூட்டம் வந்து நடக்குது. அதுல தலைவரையும் கூப்பிட்டுருக்குறாங்க. இந்த தீவிரவாதிகளின் தலைவரை வந்து கூப்பிட்டுருக்குறாங்க. அவரும் போய் தன்னுடைய அலிஜியன்ஸை வந்து சப்மிட் பண்ண போறாரு. நான் வந்து உங்களுடைய அடிமையா இருக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன்னு சொல்ல போறாரு. சொன்னதுக்கு அப்புறம் அதற்கான ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இவ்வளவுதான் இங்க நடக்குதே தவிர பெரிய ஒரு மாற்றம் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன சொல்ல போனா இவங்க எந்த வகையிலையும் அமெரிக்காவுக்கு எதிரானவர்கள் இல்லை அப்படிங்கிறத இதற்கு மேல வெளிப்படையா தெளிவுபடுத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து தெளிவா இருக்கு இன்னைக்கு. இதற்கு மேலேயும் நான் வந்து இத புரிஞ்சுக்க மாட்டேன்னா அது தூங்குற மாதிரி நடிக்கிறதே தவிர தூங்குறது கிடையாது. கரெக்ட். ஏன்னா வந்து மற்ற யாருக்கும் வந்து இவ்வளவு வேகமா ஒரு அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. இது நடந்தது டிசம்பர் மாசமா ஆகஸ்ட் மாசமா 8ஆம் தேதி இப்போ நடந்ததுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து டிசம்பர் மாசம். டிசம்பர் மாசம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாசம் இதே இப்போ ஒரு 8ஆம் தேதி வச்சுக்கோங்க. முழுசா அதான் வந்து மே சேர்த்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். இப்போ ஒரு ஆளுக்கு டக்க 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 டக்குன்னு எல்லா நாட்டு அதிபரும் மீட் பண்றாங்க, இது பண்றாங்க, கூட்டு போய் பிரான்ஸ் மலைக்கு கூட்டு போறாங்க. ஏய் இன்னையா எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு தீவிரவாதின்னு அந்த ஆளுக்கு 10 மில்லியன் வந்து தலைக்கு விலை வச்சு அவரை போட்டு தள்ளிடணும்னு அவங்க எழுதுனதுன்னு அப்படியே இருக்குது அமெரிக்கா. இந்த பக்கம் என்னடான்னா எல்லா இடத்துக்கும் கூட்டு போறாங்க. இப்ப கடைசியா வந்து ட்ரம்பையும் மீட் பண்றதுக்கு கூட்டு போறாங்க. அப்போ வந்து இது முன்னாடியெல்லாம் நம்ம சொல்ற மாதிரிதான் மானா வெக்க சூடெல்லாம் கொஞ்சம் தான். அதுக்கப்புறம் பழகினதுக்கு அப்புறம் மேல எல்லாத்தையும் ஊத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தான். நீங்க தாண்டா குற்றவாளி, நீங்க தாண்டா குற்றவாளி நம்மளும் சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஒரு லெவல் தானே போய் ஆமாமா நான் தான் எல்லாத்தையும் நாங்க தான் பண்ணோம், எல்லா தீவிரவாதிகளையும் நாங்க தான் உருவாக்கணும், அவங்க என்னோட கடைசி கட்ட சிசிய கூட என்னை பார்க்க வரோம் அப்படின்ற மாதிரி இதான் இங்க நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இதோட சுச்சுவேஷன். இப்போ இந்த சிரியா பத்தி வந்ததுனால மேபி நீங்க தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அது தகவல் கன்ஃபார்மா உங்களுக்கு வந்துச்சா இல்லையான்னு தெரியல. எனக்கு வந்து தகவல் நான் படிச்ச ஒரு தகவல் என்னன்னா, இந்த ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு நடுவுல அந்த இது வந்த பிறகு, போர் நிறுத்தம் வந்த பிறகு அன்னைக்கு நைட்டே வந்து அவங்க சிரியா உள்ள வந்து அங்கேருந்து அலப்போல பிடிக்கிறதுக்காக அந்த தீவிரவாதிகள் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. அதை பற்றிய ஒரு மிக முக்கியமான ஃபைல் ஒண்ணு சீனாவோட உளவுத்துறை ரிலீஸ் பண்ணியிருக்காதா நான் படிச்சேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவங்க என்ன சொல்றாங்க அதுல அப்படின்னா, சீன உளவுத்துறை அவங்க இருக்கக்கூடிய அந்த ஆர்மி யூனிட்ல தளபதி லெவல்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. அந்த காசு எல்லாமே வந்து கத்தாருடைய காசு தான். அந்த காசை வச்சு எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஒவ்வொரு இடமா விலை இவங்க வந்து அவருக்கு
பஷர் அல் அசாத்துக்கு நெருக்கமா இருந்தவங்களையே வச்சு தவறான தகவல்களை இவர் குடுக்க வச்சாங்க. தவறான தகவல் குடுத்தோனே எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு போல இருக்கு அப்படின்னு அவரு நம்பிட்டாரு. இது அப்படியே தொடர்ந்து போக, போக எங்க வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா, இது வந்து நீங்க ஏற்கனவே இத பத்தி சொல்லியிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். அ தவறான தகவல் குடுக்குறது. இன்னும் வந்து ஒரு 100 இந்த போர் நிறுத்தம் நடந்தோனே, ஒரு 100 ஜீப்ல வந்து ஹிஸ்புல்லா வந்து ஆட்கள அனுப்பியிருக்கு சிரியா உள்ள. அவங்களுக்கும் வந்து தவறான தகவல சிரியன் ஆர்மிய வச்சு குடுக்க வச்சு, அந்த இடத்துல இஸ்ரேல் பாம்பு போட்டு இது பண்ணியிருந்திருக்கு. இதெல்லாம் நடந்திருக்குது. இது வந்து எங்க போய் முடிஞ்சிருக்குன்னா, அந்த அல் நுஸ்ரா ஃப்ரண்ட் அப்படின்ற அந்த அமைப்பு கையில அப்படியே நேரடியா பேசேஜ் போட்டு, அ இங்க வாங்க, இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்கன்னு கூட்டு போய், இதான் சேஃபான இடம்னு சொல்லி கொண்டு போய் அவைங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ற அளவுக்கு பிளான் வச்சிருந்தாங்க. அந்த அத யாருன்னா பஷர் அல் அசாத்த. கடைசி நேரத்துல இவரு எல்லாரும் சொல்றதையும் இவரு நம்பிக்கிட்டே இருந்தாரு. அவரு எப்ப வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி வெளில வந்தாரு அப்படின்னா, அம் ரஷ்ய அதிபருடைய நேரடி உதவியாளர் அங்கிருந்து நேரடியா இவருக்கு கால் பண்ணி, உங்கள இன்னும் ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்கள்ல உங்கள நேரடியா அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கான பிளான்ல இருக்கேன். தயவு செஞ்சு இம்மீடியட்டா இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி, புட்டினுடைய பர்சனல் செக்ரட்டரி நேரடியா கால் பண்ணி சொன்ன பிறகு தான் அவர் அங்கேருந்து கிளம்புனதா சொல்றாங்க. இவ்வளவு விஷயங்கள் இதில நடந்திருக்கிறதா சீன உளவுத்துறை சொல்லுது. இது கிட்டத்தட்ட நீங்க ஒவ்வொரு தடவையும் வெரி நெக்ஸ்ட் டே இத பத்தி நான் பேசினப்ப சொன்னீங்கன்னு நெனைக்கிறேன். இதுல வேற ஏதாவது இந்த சீன ஒரு ரிலீஸ் பண்ண இது த அ சீன உளவுத்துறை ரிலீஸ் பண்ணதா சொல்லக்கூடிய இந்த டாக்குமெண்ட். இது இல்லாம வேற ஏதாவது வந்திருக்குதா? எப்படி சொல்லுங்களேன்? இல்ல தோழர், நானே அத படிக்கல. நீங்க எந்த டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல. நான் பார்க்கல உண்மையாவே. நீங்க சொல்றது ரொம்ப அதிர்ச்சிகரமானதா இருக்கு. நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு நம்ம இப்ப பேசியிருந்தோம். ஆனா இந்த அளவுக்கு நடந்திருக்குமான்னு தெரியல எனக்கு. உண்மையாவே தெரியல. நீங்க அது லிங்க் இருந்தா கூட எனக்கு அனுப்புங்க. நம்ம பார்க்கலாம். ஆமா. இது எழுதியிருந்தது வந்து ஒரு ஒரு மூத்த பத்திரிகையாளரு. வெஸ்டர்ன்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு சீனியர் பத்திரிகையாளர் தான். அவரு தான் எழுதியிருந்தாரு. அத நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். கண்டிப்பா அவங்க அனுப்புங்க. இதுதான் அத பார்ப்போம். ஆமா. இந்த பேர் இந்த அல் நுஸ்ரா ஃப்ரண்ட்ன்ற பேர படிச்ச உடனே எனக்கு அப்புறம் நீங்க சொன்னதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆச்சு. அது மிக முக்கியமா வந்து அந்த அ நீங்க முதல்லே சொல்லியிருந்தீங்க $7 தான் சம்பளம் குடுத்துட்டு இருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆமா, ஆமா. சோல்ஜர்ஸ்க்கு அப்படின்னு இதெல்லாம் நீங்க அப்ப வந்த சொல்லியிருந்தீங்க. செய்திகள் தான். நமக்கு தெரியாது. ம். அப்ப ம், வந்த ம், ம். செய்திகள் தான். ரொம்ப கம்மியான சம்பளம் தான் குடுத்துக்கிட்டு இருந்ததா சொன்னாங்க. இதுல ம். இன்னும் பல விஷயங்கள் நடந்தது. இப்ப அமெரிக்காவினுடைய அதிபரினுடைய சந்திப்புங்கிறது இதற்கு பெருசா வேலை பார்த்தது. ஏன்னா நம்ம தமிழர்கள் இத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இத சொல்ல வரேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான தகவல். இதுல என்னன்னா, அமெரிக்கன் அரசாங்கம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் இந்த அல் நுஸ்ரா ஃப்ரண்ட், HTS தீவிரவாதிகளுக்குமான தொடர்புகளை ஏற்படுத்துறது யாராவது ஒருத்தர் தொடர்பு ஏற்படுத்தணும். அப்படி தொடர்பு ஏற்படுத்தினதுல பிரதானமா வேலை பார்த்த ஒரு அமைப்பு NGO. அந்த அமைப்பு எதுன்னு பாத்தீங்கன்னாக்க இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப். இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் உலகத்துல எங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அங்கெல்லாம் இயங்கக்கூடிய ஒரு NGO. அந்த NGO தான் அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் HTSக்கும் இடையிலான உறவுகளை பாதுகாத்துக்கிட்டு இருந்த அமைப்பா இருக்கு. அதுதான் அந்த உறவுகளை உருவாக்கி இருக்கு. ஸோ NBS நியூஸ் சேனலினுடைய செய்தியாளரை கூட்டிட்டு போய் இட்லிப் நகரத்துல ஒரு டாக்குமெண்டரி பண்ண வச்ச அமைப்பு தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப். இப்ப இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப்பினுடைய வாதம் என்னன்னா, HTSங்கிறது அதுல முன்னாடி இருந்த, அதாவது அல்கொய்தாவுல முன்னாடி இருந்தவர்களா இருந்தாலும் அவங்க எல்லாம் திரும்பிட்டாங்க. இதற்கு மேல வந்து அவங்கள நீங்க தீவிரவாதிகள்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிதான் அவங்க லாபி பண்ணியிருக்காங்க அமெரிக்கன் அரசாங்கத்துக்குள்ள. சோ இதற்கான ஆதாரங்கள் வந்து அப்பவே வந்திருக்கு. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் வந்து பத்திரிகைகள் வந்து இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் எழுதியிருக்கிறாங்க அப்பவே. சோ இதெல்லாம் நடந்திருக்கு. அதே போல ஒயிட் ஹெல்மெட்ங்கிற ஒரு NGO அதுதான் வந்து இந்த தீவிரவாதிகளை வந்து காப்பாத்தி எல்லாம் கொண்டு போயிருக்கு. குறிப்பா வந்து ரஷ்யா, ஹிஸ்புல்லா, ஈரான் போன்ற நாடுகள் எல்லாம் இணைந்து படைகள் வந்து இணைந்து இவங்களை தாக்கி அழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களை எல்லாம் பாதுகாத்து கொண்டு போனது ஒயிட் ஹெல்மெட்ங்கிற அமைப்பு. அது பிரிட்டன்ல இருந்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு.
ஸோ இந்த இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் வந்து இந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்கு. தீவிரவாதிகளுக்கு பாதுகாப்பா அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட தொடர்புகளை ஏற்படுத்தி தீவிரவாதிகள் பண்ண அட்டூழியங்கள் எல்லாத்தையும் ஒயிட் வாஷ் பண்ற வேலை வரைக்கும் வந்து ஐசிஜி குரூப் பண்ணிருக்கு. இந்த ஐசிஜி குரூப்புக்கும் தமிழர்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னீங்கன்னா, இலங்கையில இன்றைய வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஐசிஜி. ஐசிஜி இன்னமும் வந்து இலங்கையில இருக்கு. இப்போ ஐசிஜி தான் தமிழர்களுக்கு எதிரான கடுமையான பிரச்சாரங்களை ஆதாரப்படுத்தினது. இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு முறை பேசும்போது சொல்லியிருக்கோம் தோழர்கள்ட்ட. என்னன்னா, ஐசிஜியினுடைய ஒரு ரிப்போர்ட் ஆதாரமற்ற பொய் தகவல், அதனுடைய சோர்ஸ் அவங்க வந்து சிட்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆதாரங்களை இங்க இருந்து நாங்க எடுத்தோம், இந்த தகவலின் பின்னணியில தான் இந்த கருத்தை நாங்க பதிவு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதனுடைய ஒரிஜினல் ஆதாரத்தை நீங்க போய் தேடினீங்கன்னா, அது defense.lanka சைட், எல்கேங்கிற சைட்ல இருந்து வருது. defense.lk சைட்டு இலங்கையினுடைய இராணுவத்தினுடைய வலைதளம். இலங்கையினுடைய இராணுவ வலைதளத்தை ஆதாரமா காட்டி அவங்க ஒரு குற்றச்சாட்டை புலிகளுக்கு எதிராக வந்து வச்சிருக்கிறாங்க. அது ஆதாரபூர்வமானதா வச்சிருக்கிறாங்க. அதே போல இன்னொரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. யூனிவர்சிட்டி, ஜஃப்னா யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ரஜினி தினகரமான என்னமோ பேரு, அவங்க பேரு. அந்த பேராசிரியர் தலைமையில தான் வந்து அந்த அமைப்பு வந்து இயங்கிட்டு இருந்தாங்க. அவங்க கொல்லப்பட்டாங்க. அவங்க கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் இந்த காத்தான்குடி படுகொலை சம்பவம் நடந்த டயத்துல அந்த அமைப்பு வந்து கிரவுண்ட் ரிப்போர்ட் பண்ணுச்சு. அந்த அமைப்பு கள ஆய்வுல ஈடுபட்டுச்சு, நேரடி கள ஆய்வுல. அப்போ அந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் புலிகள் மீது வைக்கப்படுது, இந்த படுகொலை சம்பவத்துல புலிகள் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. நேரடி சாட்சியங்களா இன்டர்நேஷனல் மீடியாஸ்ல மிக முக்கியமா வந்து நியூயார்க் டைம்ஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்கு. அவங்க 2 நேரடி சாட்சிகளை வந்து விசாரணை பண்ணி அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால புலிகள் மீது இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. அவங்க வந்து அத ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. நாங்க களத்துல போய் ஆய்வு நடத்தும்போது எங்களால அதை உறுதிப்படுத்த முடியல. அங்க சொல்றவங்க பல கருத்துக்களை சொல்றாங்க, எங்களால வந்து உறுதிப்படுத்த முடியல. 2வது, நாங்க அங்க இருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து விசாரணை நடத்தினப்போ போலீஸ் ஸ்டேஷன் வந்து இருட்டுல அவங்க ஓடுனதுனால எங்களால தெரிஞ்சுக்க முடியல, யாரு பண்ணாங்கிறத எங்களால உறுதியா சொல்ல முடியல. ஆனா புலிகள் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே ஒரு ஒரு ப்ரிஜுடியூஸ் மைண்ட் செட்ல தான் வந்து இந்த கருத்துக்கள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் வந்து பதிவு பண்ணிருக்கு. அவங்களுடைய டாக்குமெண்ட்ல பதிவு பண்ணிருக்கு. முதற்கட்ட கள ஆய்வுல உறுதிப்படுத்தி பதிவு பண்ணிருக்கு. இப்ப இதுதான் தொடர்ந்து ஆக்சுவல் ரிப்போர்ட். இந்த ஆக்சுவல் ரிப்போர்ட்ல புலிகள் வந்து இதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்கிறதையும் அது ரிப்போர்ட் பண்ணிருக்கு. இவ்வளவு தகவல்களை அது ரிப்போர்ட் பண்ணிருக்கு. இதுதான் வந்து ஆரம்ப கட்ட கள ஆய்வு தகவல். கள ஆய்வுல அவங்க பார்த்த விஷயங்களை அவங்க ரிப்போர்ட் பண்ண ரிப்போர்ட் வந்து இதைதான் சொல்லுது. இந்த ரிப்போர்ட்ல இருந்து மீண்டும் வந்து ஒரு புத்தகத்தை வந்து ஒருத்தர், இதற்கு தொடர்பு இல்லாத ஒருத்தர் இந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்துல அவர் பல விஷயங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணி எழுதியிருக்கிறாரு. நடந்த சம்பவங்களுக்கும் கள ஆய்வுல அவங்க கண்டறிஞ்சதுக்கும் அவரு எழுதுனதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்ல அதெல்லாம் கிடையாது. அவர் எழுதின புத்தகத்துல பல விஷயங்களை வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. அதுக்கும் களத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இப்ப அவருடைய புத்தகத்திலிருந்து ஆதாரமா எடுத்து இந்த விஷயத்துல புலிகள் தான் வந்து இத்தனை பேரை கொலை பண்ணாங்கிறத இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் 2010 அவங்களுடைய அறிக்கையில வெளியிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி நீங்க வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா சொல்றீங்க? ஏன்னா ஆரம்ப கட்ட தகவல்ல அவங்க வந்து கலாய்வு பண்ண ரிப்போர்ட்ல எதுவுமே இதை பத்தி பேசல. அவங்க இதை எதையுமே உறுதிப்படுத்தல. புலிகள் மேல அவங்க குற்றச்சாட்டே வைக்கல அந்த ஆய்வுல. ஆனா இவங்க வந்து புலிகள் தான் இதை பண்ணாங்க. இது வந்து யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஃபார்
ஹியூமன் ரைட்ஸ் மூலமா கிடைச்ச தகவல், அவங்களுடைய ஆதாரங்கள் இதைதான் சொல்லுதுன்னு சொல்லி இவங்க எழுதியிருக்காங்க. இப்ப இந்த தகவலை பின்னணியா வச்சு ஆம்னிஸ்டி இன்டர்நேஷனல் இத கோட் பண்ணி ஆதாரப்பூர்வமான தகவலா புலிகள் வந்து இந்த படுகொலையில ஈடுபட்டாங்கிறத ஆம்னிஸ்டி இன்டர்நேஷனல் எழுதியிருக்கு. அதே போல ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், அன்னைக்கு ஏசியன் வாட்ச்ங்கிற பேர்ல ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் இதே இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப்பினுடைய ரிப்போர்ட் ஆதாரமா வச்சு அவங்களும் இந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தி எழுதியிருக்கிறாங்க. இப்போ நம்ம தோழர்கள், பல தோழர்கள் வந்து இலங்கையிலிருந்து நம்ம வீடியோக்களை பாக்குறாங்க. நம்ம தோழர்களுக்கும் பல விஷயங்கள் வந்து தெரியாம இருக்கலாம். ஏன்னா இப்ப இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. இந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பல சம்பவங்கள் களத்துல இருந்து என்ன ரிப்போர்ட் ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் பார்க்காம வாய்வழி செய்திகள், சமூக வலைதளங்கள்ல பரப்பப்படுற கருத்துக்களை வச்சுக்கிட்டு தான் அவங்களுடைய பெர்செப்ஷனை வந்து அவங்க புரிஞ்சு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு, புலிகள் வந்து இவ்வளவு மோசமா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் இவங்க வந்து புரிஞ்சு வச்சிருக்கணும். சோ அந்த பின்னணியில தான் இன்னைக்கு அதை பாக்குறாங்க. அதனால கோபம் இருக்கலாம். இன்னைக்கு புலிகள் அழிந்ததுக்கு அப்புறமும் கூட வந்து அந்த கோபம் இருக்கிறதுக்கான நியாயங்கள் வந்து இருக்கு. ஆனா இந்த ரிப்போர்ட் எல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க போய் பார்க்கும்போதுதான் இவ்வளவு சம்பவங்கள் வந்து இதுக்குள்ள இருக்கு. இப்ப இதை எல்லாத்தையும் ஆதாரப்படுத்தினது, இப்ப இது ஒரு நடக்காத ஒரு சம்பவத்தை அதுல உண்மையா நடந்தது எதுன்னே தெரியாம ஒரு விஷயத்த வந்து அறுதிட்டு இவங்கதான் பண்ணாங்கிறத இந்த அமைப்பு தான் வந்து ஆதாரப்படுத்தியிருக்கு. இந்த அமைப்பினுடைய ஆதாரத்தின் பின்னணியில மற்ற ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷனா இருக்கக்கூடிய ஆம்னிஸ்டி இன்டர்நேஷனல், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் போன்ற அமைப்புகள் அதையே ஆதாரமா வச்சு அந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ இந்த குற்றச்சாட்டின் பின்னணியில தான் புலிகள் அமைப்புக்கு எதிரான கருத்துகள் வந்து உலகம் முழுக்க இன்னைக்கு பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. சோ இப்ப இதுல எவ்வளவு ஒரு பெரிய ஃப்ராடு வேலையை வந்து இந்த இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் பண்ணிருக்குங்கிறது இதுல இருந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும். இதே இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் தான் இந்த அல்கொய்தா தீவிரவாதிகளை இப்ப அவங்க தீவிரவாதிகளே கிடையாதுன்னு சொல்லி அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல லாபி பண்ணது அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு. இது போல ஏகப்பட்ட அயோக்கிய பயலுங்க இருக்காங்க. இதுல இன்னொரு பேர் நீங்க சொன்னீங்கல்ல, அப்ப அது சொன்ன உடனே இன்னொன்னு ஒரு லீடு எனக்கு வருது. ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் 2 நாளா வந்து பிபிசி ஒரு செய்தி ரிலீஸ் பண்ணிருக்கு. என்னன்னா, ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் சொன்னுச்சு, புர்கினா பாசோல அதனுடைய படைகள் வந்து 100 பொதுமக்களை கொலை பண்ணிருச்சு அப்படின்னு. அதை பார்த்தவொன்னு நான் சிரிச்சிட்டேன். இதை சொல்றது யாரு? முதல்ல பிபிசி, அதுவே பொய். அடுத்து வந்து ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச்னோட இது கன்ஃபார்ம் பொய் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இவங்க என்னைக்கு உண்மையை சொல்லியிருக்காங்க? சரி, காசால நடக்குது இல்ல, அதுக்கு சொல்லி என்ன சொன்னாங்க? சொல்லி போய் யாரு எங்கேயாவது போய் நின்று நீதி வாங்கி கொடுத்துருக்காங்களா? ஒண்ணும் கிடையாது. காசால நடக்கிறது கண் முன்னா அந்த மக்களே வந்து ரெக்கார்ட் பண்ணி லைவ் ஸ்ட்ரீமா ரிலீஸ் பண்றதுனால ஒத்துக்குறாங்க. இல்லைன்னா அதை கூட ஒத்துக்க மாட்டாங்க. சரி, இதுக்கு முன்னாடி நடந்துச்சு எத்தனையோ. இப்பதான் வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, மக்கள் வந்து நேரடியா லைவா எல்லாமே ஸ்ட்ரீம் பண்றாங்க. அவங்க இருந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எத்தனை இடத்துல வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் எல்லாம் வந்து பாலஸ்தீனுக்காக பேசி இல்ல என்ன தீர்வு வாங்கி கொடுத்துருக்கு? ஒண்ணுமே இல்ல. அமெரிக்கா மாதிரியான வெஸ்டர்ன் நாடுகளுக்கு என்ன தேவையோ அப்போ ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஃபண்ட் பண்ற நிறுவனங்கள்ல நீங்க போய் பாருங்க. அவங்களுடைய வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க யாருக்காக இயங்குறாங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் வந்து சாஃப்ட் டூல். இப்ப என்னன்னா அமெரிக்காவினுடைய சாஃப்ட் பவருக்கு வந்து இதெல்லாம் முக்கியமான டூல்கள். இப்போ ஹியூமன் ரைட்ஸ் அம்னிஸ்டி இன்டர்நேஷனல்ங்கிறது லண்டனை தலைமையகமா கொண்ட ஒரு மனித உரிமை அமைப்பு. அது தமிழ்ல நம்ம சொன்னோம்னாக்க இலங்கையில தான் அதை கரெக்டா தமிழ்ல சொல்லுவாங்க. நல்ல பேரு நான் மறந்துட்டேன். இப்ப இந்த அமைப்பு விட்டுருங்க. இப்ப நீங்க சொன்ன இந்த ஹியூமன் ரைட்ஸ் வாட்சினுடைய டைரக்டரா இருந்தவர் கென்னாத் ராத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து மிகப்பெரிய பணக்காரர், ஒரு மல்டி மில்லியனியர். அவர் வந்து இப்போ இதாவது இஸ்ரேலுக்கு எதிராக பேசினார்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் அவருக்கு விசா கொடுக்கறதுக்கு மறுத்துருச்சு அமெரிக்கன் அரசாங்கம். கென்னத் ராத் இப்ப இவ்வளவு பெரிய அட்ராசிட்டிஸ் நடந்துகிட்டு இருந்த இந்த சமகாலத்துல அவர் பிரதானப்படுத்தி எழுதிக்கிட்டு இருந்தாரு. அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல பெரிய அளவுக்கு அவரு பரப்பிக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் என்னன்னாக்க,
உய்கூர் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைங்கிறது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல்ஸ் அவரு இதுல வந்து பரப்பிட்டு இருந்தாரு ட்விட்டர்ல. அது இல்லைங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா பல விஷயங்கள் வந்து அதுல இருந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. உய்கூர்ல ஒரு இனப்படுகொலையே நடக்கல. உய்கூருங்கிறது ஒரு சைனாவினுடைய காலாகாலமா சைனாவினுடைய பகுதியா இருக்கக்கூடியது. அங்க வந்து இந்த சில்க் ரோடு, பழைய சில்க் ரோடு இருந்த காலகட்டத்துல இஸ்லாமிய பிரீச்சர்ஸ் வந்து அந்த பகுதியில போகும்போது அவங்க மத நம்பிக்கையின் அடிப்படையில மார்க்கம் வந்து மாறி இருக்கிறாங்க. அந்த பகுதியில இருந்த சைனீஸ் மக்கள் வந்து மதம் மாறி இருக்கிறாங்க. மத்திய கிழக்கு நாடுகள், மத்திய நாடுகள்ல இருந்து. ஸோ இப்ப இதுல மத்திய ஆசிய நாடுகள்ல அப்படி நாடுகள்ல மாறினதுல சைனாவினுடைய மேற்கு பகுதியில இருந்த உய்கூர் பகுதி, இந்த மாதிரி சின்ஜாங் பகுதி இந்த மாதிரி வந்து மாறி இருக்கு. ஸோ அவங்களுக்கான தனிநாடுங்கிறதுக்கான வரலாறு அங்க இல்ல. இப்ப தனிநாடு கோரிக்கைக்கான தேவை வந்து அந்த வரலாறே இல்லாததுனால அந்த கோரிக்கை வந்து எழுதுறதுக்கான நியாயமும் கிடையாது. ஒரு மதத்தின் பின்னணியில தனிநாடு கோர முடியாது. அதுதான் இஸ்ரேல் வந்து இன்னைக்கு கோரி நின்றுகிட்டு இருக்கு. தனி நாட்டுல வந்து என்னுடைய நாடு அப்படின்னு சொல்லி மதத்தின் பின்னணியில அது வந்து அதை வந்து நாட்டை வந்து ஆக்குபை பண்ணி வச்சிருக்குது. ஸோ இப்ப இங்க தனிநாட்டுக்கான வரலாற்று கோருதலுக்கான உரிமை இல்லாம இருக்கு உய்குர் மக்களுக்கான உரிமைங்கிறது. ரெண்டாவது அங்க வந்து ஒரு இந்த ஃபெனட்டிக்கல் குரூப், குறிப்பா சொல்ல போனா இந்த அல் கொய்தாவினுடைய சிந்தனையிலிருந்து வர வகாபி சிந்தனையிலிருந்து வரக்கூடிய ஃபெனாட்டிக்கல் குரூப் தான் தனிநாட்டுக்கான கோரிக்கை வைக்குது. அவங்க யாருக்காக வைக்கிறாங்கிறது நமக்கு அடுத்த விஷயம். யாருடைய தூண்டுதலின் பேர்ல வைக்கிறாங்கிறது. இப்ப அவங்க அங்க இருக்கிற உய்குர் மக்களுக்கு எதிரான குண்டுவெடிப்பு சம்பவங்கள்ல ஈடுபட்டதை அடக்கிறதுக்காக தான் சைனா வந்து அங்க மிலிட்டரி போர்ஸ் அனுப்பி அவங்களெல்லாம் வந்து அழிச்சுது. இப்ப இந்த தீவிரவாதிகள் அழிக்கும் இந்த தீவிரவாதத்திற்கு எதிரான போர்ல பொதுமக்களை அழிக்கிறதுக்கான போர் குண்டுவெடிப்பு நடவடிக்கைகள்ல தான் வந்து உய்கூர் தீவிரவாதிகள் வந்து ஈடுபட்டாங்க. இந்த வகாபி டெத் ஸ்குவாட் தான். இப்ப அவங்கதான் வந்து இங்க இதுக்கு வந்திருக்கிறாங்க. சிரியாவுக்கு வந்து சிரியாவுல இருக்கிற அலாவி மக்களை வந்து கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த அந்த ஃபெனட்டிக்ஸ் தான். இப்ப இவனுங்க அங்க திரும்ப போக முடியல. ஏன்னா சைனா வந்து என்ன பண்ணிடுச்சு, இதற்கான தீர்வு திட்டமா சின்ஜாங் பகுதியை முழுக்க தன்னுடைய முழுமையான கவனத்துக்கு கொண்டு வந்து அந்த பகுதியினுடைய விவசாயத்திலிருந்து, விவசாய தொழில்நுட்பத்திலிருந்து, தொழில் வளர்ச்சியிலிருந்து எல்லாத்தையும் பிரதானப்படுத்தி அந்த மக்களுக்கான கல்வியை வந்து இலவசமா வழங்கி அவங்கள எல்லாம் வேலைக்கு அனுப்பி பெரிய அளவுக்கு அவங்க தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்திருச்சு. அதனால இந்த வகாபி டெத் ஸ்குவாடு திரும்ப போய் இந்த மாதிரியான கருத்துக்களை அங்க விதைக்க முடியல. அவங்க அங்கிருந்து வந்தவங்க திரும்பி போக முடியாம இருக்கிறாங்க. அங்க போனாங்கன்னா சைனாவினுடைய இராணுவத்தின் கையில சிக்கிடுவானுங்க. அதனால அங்க போகாம, அதனாலதான் இப்ப இன்னைக்கு சிரியா போன்ற நாடுகள்ல வந்து படுகொலைகள்ல பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இப்படியான ஒரு சம்பவம் தான் அங்க நடைபெற்று இருக்கு. இததான் வந்து மேற்கத்திய தரப்பு ஊதி பெரிதாக்கி அதாவது என்இடி போன்ற அமைப்புகளை வச்சுக்கிட்டு, இந்த மாதிரியான ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், ஆம்னிஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற மனித உரிமை அமைப்புகளை வச்சுக்கிட்டு பெரிய பிரச்சாரத்தை வந்து கட்டமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே இந்த இனப்படுகொலைக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா உடஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இவனுங்க நேரடியா இனப்படுகொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவனுங்க பெரிய நடக்காத ஒரு இனப்படுகொலைன்னு கட்டமைச்சு மனித உரிமைன்னு சொல்லி இவனுங்க பேசினானுங்கன்னா இன்னைக்கு உலகத்துல எவனுமே அதை கண்டுக்க போறது இல்லை. அப்படியான ஒரு காலகட்டத்துல இந்த சமகாலத்துல ஒரு இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல கென்னத் ராத் பிரதானமா எதை பரப்பிட்டு இருந்தாருன்னா உய்குர் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் பரப்பிட்டு இருந்தாரு. சமீபத்துல கூட 2-3 நாளைக்கு முன்னாடி கூட அந்த மாதிரியான தகவலை தான் வந்து அவர் பரப்பிட்டு இருக்கிறாரு. ஸோ நீங்க சொன்னது மாதிரி புர்கினஃபாசோல வந்து எப்படி 100 பொதுமக்களை கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரிதான் இன்றைய வரைக்கும் வந்து அவங்களுடைய ஒரிஜினல் கோல்ல இருந்து அவங்க மாறல. இடையில வந்து சில இடங்கள்ல தவிர்க்கவே முடியாது. ஏன்னா வந்து இப்ப இந்த நேரடியா பொதுமக்களுக்கு மத்தியில நடக்கக்கூடிய இந்த இனப்படுகொலையை நீங்க மறைக்க முடியாது. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் சொல்லுது, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சொல்லுது. ஸோ அவங்க எல்லாம் சொல்றாங்க, உலகத்துல இருக்கிற பல தலைவர்கள் சொல்றாங்க, பல நாடுகள் சொல்லுது. எல்லாமே தகவல்கள் பொது வெளியில இருக்கு, எல்லாருமே பார்க்க முடியும், வெளிப்படையா நடந்துகிட்டு இருக்கு. எதையும் மறைக்கிறதுக்கும் தயாரா இல்ல அவங்க நடத்துறவங்க, எதையும் மறைக்கல.
எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறமும் இன்னமும் வந்து பிரிட்டன் பண்ணிக்கிட்டு இல்ல அதெல்லாம் எதுவும் நடக்கலன்னு என்னால பேச முடியாது. சோ அதனால பேசுறாங்க. இந்த இனப்படுகொலைக்கு எதிராக பேசுறாங்க. இங்க நடக்கிறது இனப்படுகொலைங்கிறத 2-3 நாளைக்கு முன்னாடி கூட ஆம்னிஸ்டி இன்டர்நேஷனல் உறுதிப்படுத்தி பேசியிருக்குது. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து மறைச்சாங்கன்னா அவங்களுடைய கிரெடிபிலிட்டி 100% வந்து போயிடும். சோ அதனால அதை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் இதை வந்து தொடர்ந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. இதுல எல்லாம் வந்து கொஞ்சமாச்சும் அவங்க வந்து மனிதத்தன்மையோட நடந்துக்கிறாங்க. உண்மையா அவங்க இந்த மாதிரியான எக்ஸ்போஸ் ஆகாத விஷயங்களை பத்தி பேசும்போதுதான் அவங்களுடைய ஒரிஜினல் முகத்தை வந்து நம்மளால பார்க்க முடியும். அப்படியாக நடக்கிற பல சம்பவங்கள்ல இந்த உய்கூர் இனப்படுகொலைங்கிறதும் ஒரு மிக முக்கியமான சம்பவம். அதுல இந்த எல்லா அமைப்புகளும் தீவிரமா அவங்களுடைய ஒரிஜினல் ஆம்பிஷன்ல இருந்து மாறாம வந்து இயங்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஓகே தோழர். இதுல வந்து இன்னும் ஒண்ணு நம்ம கடைசியா சொல்லிடுறோம் நினைக்கிறேன். நம்ம அடிக்கடி அதை பேசிக்கிட்டே இருப்போம். உக்ரைன் ரஷ்யா இதை பத்தி பேசும்போது அந்த நான் கூட அது அங்காரான்னு சொல்லுவேன், நீங்க இஸ்தான்புல் கம்யூனிட்டி சொல்லுவீங்க. அந்த பேச்சுவார்த்தை நடந்தது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடந்தது. அதை வந்து போரிஸ் ஜான்சன் வந்து தடை பண்ணிட்டு போனது. அது அதே இடத்துல திருப்பி வந்து இந்த வியாழக்கிழமை நடக்குது. அதுல வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்த தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், ஜெலன்ஸ்கி நாங்களும் பேச்சுவார்த்தை நடத்த தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்ல போக, எர்டோகன் நானே அதை இது பண்றேன், கண்டக்ட் பண்றேன் அந்த மீட்டிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரு நீங்க வாங்க நேர்ல வாங்க, நம்ம 2 பேரும் நேர்லயே மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கியே புட்டினை கூப்பிட்டுருக்காராம். நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஒண்ணும் பெருந்தன்மையா ஒண்ணும் கூப்பிட்ட மாரிலாம் எனக்கு தெரியல. ஏன்னா, இத்தன வருஷம் நடந்த எல்லா மீட்டிங்லயும் வந்து நீ சப்டாக் தான் பண்ணியிருக்க. எனக்கு முதுகுல தான் குத்திருக்கிறீங்க. நாங்க ஏன் உன்னோட நேர்ல வந்து உன்னை பார்க்கணும்? அப்படின்னு தான் புட்டினோட அப்ரோச் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப ஏற்கனவே நீங்க சொன்ன மாரி, அந்த மே 9ஆம் தேதி நடந்த அந்த விக்டரி பரேட் வந்து மிகப்பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல்ன்னு சொல்றாங்க. பல நாட்டு தலைவர்கள் வந்துட்டு போயிருக்கிறாங்க. மிக முக்கியமா ஃபிகோ வந்துட்டு போயிருக்கிறாரு. ராபர்ட் ஃபிகோ வந்து ஸ்லோவேக்கியாவுடைய பிரதமரு. இப்ப அவருக்கு எதிரா வந்து அரசு கேஸ் போடுறேன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க யூரோப்பியன் யூனியனு. யார கேட்டு நீங்க போனீங்க? உங்கள தான் நாங்க போகக்கூடாதுன்னு சொன்னோம்ல. எப்படி நீங்க போனீங்க? அப்படின்னு அங்க சுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் முதல்ல சொன்ன மாரி இப்ராஹிம் தரூரா அவரு வந்து மிக முக்கியமான ஒன் ஆஃப் த அட்ராக்ஷன் பாயிண்டா தான் அங்க இருந்திருக்கிறாரு. ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டைம் தான். இந்த 15ஆம் தேதி மே 15ஆம் தேதி 13, 14ல ட்ரம்போட வருகையை இங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கு கூட நீங்க சொன்ன மாரி இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அவங்க வந்து பெரிய லெவல்ல சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ரஷ்யா போகும்போது, இல்ல அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கணும் அப்படின்னு. அதுதான் தினம் ஒரு காலை, மாலை, ஈவினிங்ன்னு 3 வேளை சாப்பாடு சாப்பிடுற மாரி 3 வேளை ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுட்டே இருக்கிறாப்படி ட்ரம்ப். பார்க்கலாம் அடுத்தடுத்து அவர் ஏதாவது டாக்குமெண்ட் இல்லைங்க, பார்ப்போம். நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா இப்ப இது எல்லாமே நடக்கிறது என்னன்னா இன்டர்நேஷனல் ஜியோ பொலிட்டிக்ஸை பொறுத்தளவுல பெர்செப்ஷன், அதாவது ப்ரொபகேண்டா தான் பெரிய அளவுக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ புட்டின் வந்து விக்டரி டே பரேடு வந்து நடத்தினதுக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் குவிஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இங்க அதை விட முக்கியமான ஆள் நான் தான் அப்படின்னு சொல்லி நிரூபணம் பண்ற விதமா தான் ட்ரம்பினுடைய வருகை இருக்கு. இதுல இவ்வளவு விஷயங்களை வந்து அவங்க முன்னெடுக்கிறாங்க. ஸோ இப்ப இது வந்து ரெண்டுமே இன்டர் கனெக்டட் தான். இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஈகோ கிளாஸ்ங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஆமா, ஆமா, ஆமா. அதுதான் நம்ம கண்கூட பார்த்திருக்கோம். வேற ஏதாவது தோழர்கள்ட்ட சொல்ல வேண்டியிருக்கிறதுல? இல்ல தோழர், வேற நிறைய இன்னைக்கு பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது மிஸ் ஆமா. பண்ணியிருந்தோம்னா தொடர்ந்து பேசுவோம். ஆமா, ஆமா, ஆமா. இப்போ உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர், தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.